சரி. ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சார் ஜாயின் ஆகல மாட்டேங்குது. லிங்க்ல இஷ்யூவா இல்லாட்டி அவங்களோட கவர் இஷ்யூவான்னு தெரியல. அவங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. என்னன்னு தெரியல. இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவங்க வராத சில கவரேஜ் இஷ்யூ ஆயிக்கலாம் சில நேரம். சொல்ல இயலாது. ஏன்னா சரி. அப்போ இன்னைக்கு நாங்க பார்க்க போற பார்ட் வந்து என்னன்னு சொன்னா, உங்களுக்கு நான் போன கிளாஸ் சொல்லியிருந்தேன் இந்த ட்ராவிங் பேப்பர்ல நான் வந்து ட்ரா பண்ணி காட்டுறேன் அப்படின்னு. ஸோ அதுக்கு முன்னுக்க நாங்க வந்து என்ன செய்ய வேண்டியது, இந்த டிராவிங் பேப்பர்ல பார்க்க முன்னுக்கு இந்த டிராவிங் எப்படி வரைகிறதுங்கிறத பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் விளங்கணும். இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை அதான். என்னது, இந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன செய்யற, அட்டே இது எப்படிடா வரைகிற, இது என்னென்னடா நாங்கள் நோட் பண்ற, இது இன்னும் பார்க்கவே பயங்கரமாய்க்குது அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. ஸோ நம்ம ஃபுல்லி ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய போன கிளாஸ் நாங்கள் பார்த்தோம் இந்த இன்ஜினியரிங் டிராவிங்ல மெயினாக வந்து சமாந்தர முறை, அதே போல வந்து முப்பரிமாண முறை, சமவளரிகை முறைன்னு சொல்லி நாங்க பார்த்தோம். அதுல உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் மெயினா வார ஒரு முறை தான் சமவள எரிகை முறை தான். இதுவரைக்கும் வந்த முறையிலே சமவள எரிகை முறை தான் வந்து அது ஐசோமெட்ரிக் மெத்தட் அப்படின்னு ஒரு டிராவிங் தான் வந்திருக்கு. சரிதானே? சோ இந்த ஐசோமெட்ரிக் டிராவிங்கை பொறுத்த மட்டும் என்ன விஷயம், நாங்க அன்னைக்கு பார்த்திருந்தோம் ஆல்ரெடி. ஸோ அந்த கிடைக்கோட்டுடன் நாங்க வந்து உற்பத்தி புள்ளியை வந்து 30 பாகையாக பிரிச்சோம்னு சொன்னோம். இங்கால 30 பாகை, இங்கால 30 பாகையா பிரிச்சு அந்த படத்தை நாங்க வரைவோம்னு சொன்னா அதுதான் நாங்க ஐசோமெட்ரிக் டிராவிங் அப்படின்னு சொல்றோம். இல்லையா? இது விளங்கிச்சு தானே? சரி. அப்ப கவனிங்க. அப்ப நாங்க இன்னைக்கு பார்க்க போற பாட்டு என்னன்னு சொன்னா, இந்த ஐசோமெட்ரிக் டிராவிங்க, இந்த படத்தை நாங்க எப்படி வரைய போறோம், ஒரு 3D படத்தை முதல்ல அதை பார்த்து வரைய பழகும். இப்ப நிறைய பேட்டர்ன் இது பிள்ளைகள் நாங்க ஒன் பை ஒன்னா நாங்க இதுக்குள்ள போக போறோம். ஒன் பை ஒன்னா போக போறோம். சரிதானே? அப்ப நிறைய பேட்டர்ன் இருக்குது. சோ முதலாவது இதை பார்த்து முதலாவது வரைய பழகும். உண்மையை சொல்ல போனா இதை நீங்க பார்த்து வரைகிறதுக்கு வராத கேள்வி. எப்பவுமே எந்த கேள்வி பார்த்து வரைகிறதுக்கு வர இல்லை. ஆனா அந்த ஸ்கில்ல நாங்க டெவலப் பண்ணோம். வளைஞ்சுதான் ட்ரைன் பண்ணுவாங்க. எடுத்தெடுப்புல ரேஸ் ஓட இல்லாதடா. எடுத்தெடுப்புல யாராவது கொண்டு போயிட்டு ஓடுன்னு சொல்லி நான் நான் நல்லா ரேஸ் ஓடுவேன், நான் நல்லா பாக்ஸிங் பண்ணுவேன், நான் நல்லா கிரிக்கெட் விளையாட, எடுத்தெடுப்புல செய்யலாது. அதுக்கு அவங்க சம்பந்தமே இல்லாத பிராக்டிஸை கொடுப்பாங்க. நான் அன்னைக்கு ஒரு சைனீஸ் படம் ஒன்று பார்த்தேன். அதுல வந்து என்னன்னு சொன்னா வந்து ஒரு கராத்தே மாஸ்டர் வந்து அவர் ட்ரைன் பண்றாரு எப்படின்னு சொன்னா, அவன் வந்து அந்த வேலைக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கவே இல்லை. மூட்டை தூக்க விடுறாரு, அதே நேரத்துல வேற வேற வேலைகளை வாங்குறாரு. ஏன்னா அப்ப கடைசியில பார்த்தா அந்த வேற 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 வேலைகள் வாங்கின அந்த வேலைகள் எல்லாமே அவனை அறியாமலே அவனுக்கு அவனுக்கு தெரியாது. என்னடா இவர் நம்மளை மூட்டை தூக்க விடுறாரு, என்னடா நம்மளுக்கு இது செய்ய விடுறாரு, நம்மள மரம் வெட்ட விடுறாரு அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிட்டு இருந்து மத்த எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாரு, நம்மளுக்கு ட்ரைனிங் தரையிலே. அது தமிழ் படத்திலே ஒரு படம் வந்துச்சு, பெட்டின்னு சொல்லி போட்டு. ஏன்னா எஸ். ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து எடுத்தெடுப்புலயே டிராவிங்க பேப்பருக்கு போக இயலாது. இந்த பாடத்தை பொறுத்த மட்டும், இந்த செக்ஷனை பொறுத்த மட்டும் நாங்க இது வரைக்கும் பார்த்ததுல உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 30 எம்சிக்யூ நாங்க பார்த்துட்டோம் பாஸ் பேப்பர்லயே. ஃபர்ஸ்ட் 2 கிளாஸ்லயே அவ்வளவு எம்சிக்யூ நாங்க பார்த்தாச்சு. இப்ப நாங்க பாக்குறது 3வது 4வது கிளாஸ் இன்னைக்கு நாங்க. அப்ப நான் எம்சிக்யூ எல்லாம் முடிச்சிட்டோம். அது ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ஒரு எம்சிக்யூங்கிறது லேசான அந்த கேள்விகள், அந்த பருதி சம்பந்தப்பட்ட கேள்விகளை நாங்க அன்னைக்கு பார்த்தோம். சோ இதுக்கு நாங்க முதலாவது ரெடி ஆகணும் அப்படின்னா இதை பார்த்து முதலாவது வரைய பழகும். அப்பதான் அந்த சமாந்தரம் பிடிச்சி வர இதுல மெயினான ஒரு விஷயமே உங்களுக்கு இதுல பார்த்த விளங்கும். இந்த எல்லா நிலைக்குத்து கோடுகள் நிமிக்கி தானே, இந்த நிலைக்குத்து எல்லாமே சமாந்தரம். இது முதலாவது விளங்கிக்கணும். அதே பாருங்க, இடப்பக்க சாய்வான சாய்வு கோடு, இந்த சாய்வு, இந்த சாய்வு, இந்த சாய்வு, இந்த சாய்வு, இந்த எல்லா சாய்வுகளும் சமாந்தரமாகத்தான் இருக்கணும். அதே வலப்பக்க சாய்வு பாருங்க, இந்த எல்லா சாய்வுகளும் சமாந்தரமாக இருக்கணும். இந்த மூன்றுமே சமாந்தரமாக இருந்தால் மாத்திரம் ஒரு படத்துல சரியான அவுட்புட்டை கொடுக்க. நம்மளுக்கு தெரியும் இந்த பேஸ் லைன் பாருங்க, இது வலப்பக்க சாய்வு, இடப்பக்க சாய்வு, நிலைக்குத்து. இந்த மூன்று சாய்வுகளும் சரியாக இருக்கும். மூன்று கோடுகளும் நாங்க என்ன ஏங்கிள் வரைஞ்சது மூன்றுமே சரியா சமாந்தரமாக இருக்கணும். சமாந்தரம் பழிச்சிட்டுன்னு சொன்னா நம்மளுக்கு படம் பழிச்சிடும். சரிதானே? ஓகே. சோ முதலாவது நாங்க இதை எப்படி பார்த்து வரையணுங்கிறத பத்தி நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லி தர போறேன். சோ நீங்க எல்லாரும் என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா, இப்போ உங்களோட ஒயிட் ஷீட் ஒன்று எடுங்க. அதே நேரத்துல வந்து ஒயிட் ஷீட்டை உங்களோட சிஆர் காப்பி இருந்தாலும் சிஆர் காப்பியை ஏதாவது எடுங்க. அந்த சிஆர் காப்பியோட சேர்த்து நீங்க என்ன செய்ய போறீங்க, உங்களோட என்னது பாகைமானி, பென்சில், அடிமட்டம், ரேசர் எல்லாத்தையும் எடுங்க. எடுத்துட்டு ஓகேன்னு சொல்லி எனக்கு போடுங்க. அதெல்லாம் எடுத்துட்டு ஓகே அப்படின்னு ஒரு விஷயம் போடுங்க. எடுத்துட்டீங்களா? பாகைமானி எடுங்க, பென்சில் எடுங்க, ரேசர் எடுங்க.
ஓகே. சரி, அப்ப இப்ப கவனிங்க பிள்ளைகள். சரி, வெரி குட். ஸோ இப்போ நாங்கள் எப்போவுமே ஒரு பேப்பரில் ஒரு ட்ராவிங், ஒரு ஒயிட் ஷீட்டை நாங்கள் எடுக்கிறோம்னு வைங்களேன், ஒரு ட்ராவிங் பேப்பரை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னாட தம்பி, நாங்கள் எப்போவுமே முதலாவது செய்ய வேண்டிய வேலை ஒரு கிடைக்கோட அடிக்கணும். சரிதானே? ஒரு கிடைக்கோட நாங்கள் வந்து என்ன செய்யணும்? அடிச்சு கொள்ளணும். ஸோ அந்த கிடைக்கோட அடிக்க முன்னுக்கு நாங்கள் யோசிக்கணும், இந்த கிடைக்கோடுங்கிறது இந்த இடத்துல அடிச்சா சரி வருமா? மேலே இல்லை. என்ன காரணம்? உங்களுக்கு தெரியும், இந்த மேலே அடிச்சா நான் இப்படி மேலே தான் வரைய போறோம். இப்போ மேலே தான் வரையும் போது படம் வெளியால போய்த்தரும். அதனால எப்பவுமே நீங்க ஒரு டிராவிங்க வரையக்கள் எப்படி வரையணும்னு சொன்னா, அந்த கிடைக்கோட்டை பேப்பர்ல கீழ்ப்பக்கமாக முதலாவது அடிங்க. ஒரு சரியான கிடைக்கோட்டை அடிங்க. அப்ப நான் இங்க பேப்பர்ல வரோம்னா இப்படி வரையணும். ஸோ வெளியால நான் வரைகிறேன் முதலாவது. ஸோ ஒரு கிடைக்கோடை வந்து நான் வந்து வரைஞ்சிட்டேன். ஒரு கிடைக்கோடு வந்து வரைஞ்சிச்சு. சரிதானே? ஓகே. இப்ப இந்த கிடைக்கோடு வரைஞ்சதுக்கு அடுத்த கட்டமாக நான் செய்ய வேண்டிய வேலை, ஒரு புள்ளியை தீர்மானிக்கணும். இந்த புள்ளி வந்து எப்படிப்பட்டதா இருக்கும்? ஒரு புள்ளி தீர்மானிக்கணும். அந்த புள்ளியிலிருந்து நான் வந்து என்ன செய்ய போறேன்? பாகமானியை வச்சு நான் என்ன செய்யணும்? 90 பாக, 30 பாக, இங்கால 30 பாக. அதை மார்க் பண்ணி போட்டு அந்த கோடுகள் எல்லாத்தையும் நான் முதல்ல அடிக்க போறேன். அப்ப இங்கால 30 பாக, இங்கால 30 பாக, இது 90 பாக. ஏன்னா அந்த புள்ளி தான் பிள்ளைகள் உற்பத்தி புள்ளி அப்படின்னு சொல்றது. அந்த புள்ளியை தான் நாங்க என்னன்னு சொல்றது? உற்பத்தி புள்ளி. அந்த படத்தோட ஆரம்பமே இந்த உற்பத்தி புள்ளியில் இருந்து தான் ஆரம்பிக்கப்பட போகின்றது. சரியா? எஸ், நீங்க எல்லாரும் இப்ப நான் சொல்ல சொல்ல வரையணும். நான் சொல்ல சொல்ல நீங்க வரையணும். சரியா? ஓகே. அப்போ அப்ப இந்த புள்ளியை தான் நான் சொல்றது என்ன? உற்பத்தி புள்ளி. இப்ப இந்த படத்துக்கு உற்பத்தி புள்ளி எங்க இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது. நான் அழிச்சிட்டேன். இந்த இடத்துல இருந்து இப்படி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் வேற கலர்ல மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த கோடு இப்படி நீளும், இந்த கோடு இப்படி நீளும், இந்த கோட்டில இருந்து தான் இந்த படம் டெவலப் ஆகிது. அதே மாதிரி தான் அந்த இடத்துல உற்பத்தி புள்ளி எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம இந்த படத்தை தானே பார்த்து வரைய போறோம். முதலாவது என்ன செய்யணும்? உற்பத்தி புள்ளியாக தீர்மானிச்சிடும். இது முதலாவது விளங்கிட்டா? அப்ப நான் வந்து என்ன செய்யறேன்? அந்த பேப்பர்லையும் சரி என்ன செய்யறேன்? இப்ப உற்பத்தி புள்ளியை நாங்க தீர்மானிக்கும். அதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நல்லா விளையும் கொள்ளுங்க. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்ன தம்பி, இந்த உற்பத்தி புள்ளி தீர்மானிக்கும் போது சில நேரம் நம்மளுக்கு பாருங்க, இந்த படத்தை பொறுத்த மட்டும் இதை உற்பத்தி புள்ளி தானடா. இந்த உற்பத்தி புள்ளிக்கு இடது பக்கம் நீளம், வலது பக்கம் அகலம், நிலைக்குத்தாக உயரம், இதான மெயின். சோ அந்த இடது பக்கத்தை பாரு, கொஞ்சம் நீள பெருமானம் கொஞ்சம் கூட. ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா சொல்றேன், இதுல நீளம் வந்து நான் தரோம் ஒரு 80 மில்லிமீட்டர், இங்க அளவு தரேன் ஒரு 60 மில்லிமீட்டர்னா 80 மில்லிமீட்டர் சொல்லக்கொள்ள, இப்ப சில நேரம் நாங்க இந்த சென்டர்ல நாங்க இதை மார்க் பண்ணி 80 மில்லிமீட்டர் கோடு இந்த இடத்துல அடிக்கல, படம் வெளியால போக வாய்ப்பு கலைச்சாரு சொல்ல வரேன். அப்ப நாங்க என்ன செய்யணும்? நம்மளுக்கு தெரியும் வலது பக்கம் கொஞ்சமான தூரம் தான் வரப்போகுது அப்படின்னா நாங்க அடிக்கும்போது எப்படி அடிக்கணும்? கொஞ்சம் இந்த சென்டரை கொஞ்சம் இங்கால ஆக்கி, இங்கால 80, இங்கால 60. என்ன விஷயம், என்னத்துக்காக நான் சொல்றேன்? சில நேரம் அந்த படம் வெளியால போய் தரும். நாங்க சென்டர்ல அந்த மார்க் பண்ணோம் அப்படின்ட்டு சொன்னா, சென்டர்ல மார்க் பண்ணா இந்த படம் வெளியால போய் தரும் பிள்ளைகள். சோ அதனால தான் நான் சொல்றேன், என்னது, எப்பவுமே சில நேரங்கள் அந்த வலப்பக்கம் இடது பக்கம் இந்த மைய புள்ளி உற்பத்தி புள்ளி வந்து சரியா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த உற்பத்தி புள்ளி வலது பக்கமோ அல்லது இடது பக்கமோ மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை இதை வந்து டிபெண்ட் ஆன் ட்ரோவிங்கை பொறுத்து. இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னா இடது பக்கம் நீளம் கூட, வலது பக்கம் அகலம் குறைய. இப்போ சில இப்போ இது வந்து நம்ம சரி சென்டர்ல வரைஞ்சாலும் சரியா வரலாம், இல்லைன்னு இல்லை. ஆனா சில நேரங்கள்ல சிலது நம்ம சென்டர் பண்ணி வரையக்குள்ள, அந்த பேப்பருக்கு சென்டர் பண்ணி வரையக்குள்ள சிலர் இந்த நீல பக்கமானது கொஞ்சம் வெளியால போயிட்டு. அப்ப நான் சொன்ன விஷயம் என்ன? பேப்பர்ல கீழே வந்து கோடடிங்க. ரெண்டாவது சென்டர் அந்த தீர்மானிக்கும் போது வலது பக்கம் படம் போகுதா அல்லது இடது பக்கம் படம் போகுதாங்கிறத பாருங்க. அந்த படம் எந்த பக்கம் வெளிப்பக்கம் அதிகமான தூரம் இருக்குது அந்த பக்கத்தை கூட இடைவெளி விட்டு அந்த உற்பத்தி புள்ளியை தீர்மானிங்க. அந்த உற்பத்தி புள்ளியை வச்சு நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த இடத்துல 30, 30, 90. அப்ப இந்த 3 கோடுகளை தான் நாங்க சொல்றது உற்பத்தி கோடுகள். இவங்க தான் உற்பத்தி கோடுகள் என்று சொல்றது. சரிதானே? நான் சொன்னது விளங்கிட்டு தானே எல்லாருக்கும்? ஓகே. இப்ப நாங்க என்ன செஞ்சிட்டோம்? இதை வந்து ரெடி பண்ணியாச்சு. இது இப்ப நாங்க இதை ரெடி பண்ணி அடுத்த கட்டமா நாங்க செய்ய போற வேலை என்னன்னா, இந்த உற்பத்தி கோடுகளை வச்சுதான் நம்மளுக்கு என்னத்தான் படமா இருந்தாலும் தம்பி, உங்களுக்கு தெரியும், ஒரு சிற்பி
ஒரு சிலையை செதுக்கிற சிற்பி வந்து சிறிய சிறிய கற்களை வந்து வடிவமைச்சு அந்த சிலையை வடிவமைப்பானா, அல்லது பெரியோரு கல்லை எடுத்து அதை செதுக்கி செதுக்கி அந்த சிலையை வடிவமைப்பானா? முதலாவது சொன்னதா, ரெண்டாவது சொன்னதா? ஒரு சிற்பி வந்து ஒரு சிலையை வடிவமைக்கிறான்னு சொன்னா சின்ன சின்ன கல்லை ஒட்டி 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 அந்த சிலையை ரெடி பண்ணுவானா, அல்லது பெரிய கல்லை எடுத்து அதை செதுக்கி அந்த சிலையை ரெடி பண்ணுவானா? எது வரும் சொல்லுங்க நீங்க. சின்ன சின்ன கல்லை ஒட்டி ஒட்டி அதை செய்யக்கொள்ள எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த ஐ படத்துல ஒருத்தன் குழவி கொத்துச்சு தெரியுமா அந்த சீன்ல? ஐ படத்துல ஒருத்தன் குழவி கொத்தி இப்படி பொம்மி பொம்மி முகம்லாம் அப்படி கட்டி கட்டியா இருந்துச்சு. அப்படித்தான் அந்த படம் இருக்கும். அந்த மாதிரி நாங்க செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, அதனால தான் என்ன செய்வாங்க, ஒரு பெரிய கல் எடுத்து தான் நாங்க செதுக்கணும். அதே மாதிரி தான் நல்ல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றேன், நல்லா விளைய கொள்ளுங்க. அதாவது நாங்க எந்த படமாக இருந்தாலும் பிள்ளைகள், நீங்க பேசிக்லி இந்த பழகுறீங்க. இப்ப நான் என்னட்ட கொண்டு போயிட்டு இதை வரைங்க அப்படின்னு சொன்னா நான் வந்து இந்த நேரடியாக அதை வரைவேன். ஏன்னா நான் நல்லா ட்ரைன் ஆகிட்டேன் அப்படிங்கிறதால. இப்ப உங்களுக்கு நான் எப்படி கொண்டு போறேன் அப்படின்னா, எந்த படமா எடுத்தாலும் அந்த படத்துடா மொத்த நீளம் என்ன, மொத்த அகலம் என்ன, மொத்த உயரம் என்னங்கிறத நாங்க தெரிஞ்சு அதை வச்சு ஒரு பொக்ஸ முதலாவது ரெடி பண்ணணும். ஏன்னா அந்த பொக்ஸுக்கு வெளியால அந்த படம் போற வாய்ப்பே இல்லையே. என்னத்தான் செஞ்சாலும் அந்த பொக்ஸை நாங்க அடிச்சிட்டோம்னு சொன்னா, மொத்த நீளம் அகலம் உயரம் அதெல்லாம் நாங்க அடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பொக்ஸை விட்டு வெளியால படம் போறதுக்கு சான்ஸே இல்லை. அந்த பொக்ஸுக்குள்ள தான் அந்த படம் வரப்போகுது. நான் சொல்றது விளங்கிச்சா? மொத்த நீளம் என்ன, மொத்த அகலம் என்ன, மொத்த உயரம் என்னங்கிறத நாங்க எடுத்து சரியா என்ன செய்யணும், நாங்க அது ஒரு பொக்ஸை நாங்க வடிவமைக்கணும். அந்த பொக்ஸை வடிவமைச்சிட்டு நாங்க செய்ய வேண்டிய வேலை, அந்த பொக்ஸுக்குள்ள தான் இந்த படத்தை நாங்க டெவலப் பண்ண போறோம். சரிதானே? சொல்லி தரும்போது கொஞ்சம் ஸ்லோவா சொல்லித்தாங்க சார். தம்பி இதை விட என்னடா, இன்னும் நான் ஒரு பாட்டே தாண்ட இல்லடா. இதை விட தம்பி கொஞ்சம் பிள்ளைங்க நான் ஸ்பீடாவா போறேன் இல்லையே? இது ஓகே தானே? நான் சொல்ற விஷயம் கிளியர் தானே? என்னது இதுல ஏதாவது ஸ்பீட் இருக்குதா? நான் இன்னும் படமே வரைஞ்சு படத்துல பேஸ்ல தான் நிக்கிறேன் நான். இதை விட ஸ்லோவா போனா தம்பி நான் இப்போதைக்கு இது இப்பதான் பேஸ், இந்த டிராவிங்கை நான் தாண்டவே இல்லையடா. ஸ்பீடுன்னு சொல்றதுக்குடா இதுல ஒண்ணுமே இல்லைங்க. நான் வந்து ஒரு கோடை அடிச்சு 30 பாக 90 பாக ஓலோல் பாடத்துல நீங்க அமைப்பு பாடத்துல படிச்சிருப்பீங்க. ஒரு 30 பாக அடிக்கிறதுக்கு டைம் இல்லை, டைம் காணாதுன்னு சொன்னா டிராவிங்ல நீங்க பெர்ஃபார்ம் பண்ணல. நான் உங்களை வந்து ஏ லெவல் பிள்ளைகள் நாங்கள் எல்லாரும். அப்ப நாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிரகித்தல் திறனும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும், நம்ம செயற்பாடும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸ்லோன்னு சொல்லி இல்ல, ஏ லெவல் அட்வான்ஸ் லெவல். விளைச்சா இந்த டிராவிங் இருக்கு தானே, நீங்க வந்து 15 நிமிஷத்துல எக்ஸாம்ல வரையணும். அப்ப அதுக்கேத்த மாதிரி நாங்க ரெடி ஆகணும் பிள்ளைகள். சரிதானே? அதை கொஞ்சம் யோசிச்சுக்கிடுங்க. ஓகே சரி. இப்ப நான் வந்து என்ன செய்யறேன், இப்ப இந்த படத்துல அளவுகளை வந்து நான் உங்களுக்கு சும்மா காட்டுறேன். இந்த படத்துல அளவுகளை முதலாவது நான் காட்டுறேன். சரிதானே? நான் உங்களுக்கு முதல்ல அந்த படங்களோட அளவுகளை முதல்ல குறிச்சிட்டு அதுக்கு பிறகு இந்த உங்களுக்கு இந்த படம் வரைகிறத பத்தி சொல்லித்தரேன். சரிதானே? ஓகே, அப்ப நீங்க எல்லாம் செஞ்சிட்டீங்க தானே? செஞ்சுட்டு ஓகே, இப்ப நாங்க அளவுகள் சொல்லணுமே. ஓகே, இப்ப இந்த படத்தை எடுத்தீங்கன்னு சொன்னாடா, இப்ப நான் எடுக்கிறேன். சரிதானே? ஓகே, சோ இந்த தூரம்
ஓகே, நான் வந்து இதுல உங்களுக்கு அளவுகளை தான் குறிச்சு கொண்டு வரேன். ஸோ வெயிட் பண்ணுங்க, வரேன். சரி, இப்போ நான் வந்து என்ன செஞ்சிட்டேன், இந்த அளவுகளை குறிச்சிட்டேன். சரி, இப்போ கவனிங்க. இப்போ நான் வந்து இந்த படங்களோட அளவுகளை குறிச்சிக்கிறேன். சரிதானே? இப்போ இந்த படத்துல அளவுகளை வந்து நான் குறிச்சு காட்டுகிறேன். ஸோ இந்த அளவுகளை குறிச்சு காட்டும் போது இந்த அளவுகள் குறிக்கிறதுக்குன்னு சொல்லி சில சில விதிமுறைகள் இருக்குது. ஸோ நான் வந்து அது உங்களுக்கு பின்னுக்கு போகும் போகும் போக போகவும் உங்களுக்கு விளங்கும். ஸோ இப்போவே நான் உங்களுக்கு அதை சொல்றதை விட நீங்க பின்னுக்கு பார்க்கக்குள்ள உங்களுக்கு மெதுவா ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். சரிதானே? ஓகே, இப்போ இந்த அளவுகளை பாருங்க, உங்களுக்கு விளங்கும். இந்த அளவுகளை பார்க்கும்போது ஒரு விஷயம் தோணுது நம்மளுக்கு. இதுல படத்துல மொத்த நீளம் என்ன? இப்ப நம்மளுக்கு தெரியும் இதுதான் உற்பத்தி புள்ளி. இந்த இருக்கிறாரு, இந்த எக்ஸ்ங்கிறவர் தான் உற்பத்தி புள்ளி. அப்ப நான் என்ன செய்யறேன், ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு கிடைக்கோடு அடிச்சிட்டேன். சரியா? ஓகே, ஒரு கிடைக்கோடு அடிச்சிட்டேன். கிடைக்கோடு அடிச்சாச்சு. இந்த கிடைக்கோட்டுல உற்பத்தி புள்ளியை நான் தீர்மானிச்சிட்டேன். இங்கால 30 பாகையில் ஒரு கோடு, இங்கால 30 பாகையில் ஒரு கோடு, சரியாக 90 பாகையில் ஒரு கோடு. இது வேலை முடிச்சு. அப்ப இந்த உற்பத்தி புள்ளி வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு விளங்குது, இங்கால நீளம், இங்கால அகலம், இங்கால உயரம். ஓகே, மொத்த நீளம் என்ன பிள்ளைகள்? இங்க இந்த இடத்துல தராங்க 20, இந்த இடத்துல 60. அப்ப மொத்த நீளம் நம்மளுக்கு தெரியும் 80 மில்லிமீட்டர். சார் 80 மில்லிமீட்டர்னு சொல்றீங்க, அங்க மில்லிமீட்டர் போடவே இல்லையே, நீங்க எப்படி அதை 80ன்னு சொல்லுவீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இந்த இன்ஜினியரிங் டிராவிங்கை பொறுத்த மட்டும் அலகு குறிப்பிடப்படவில்லை என்று சொன்னா, அலகுகள் குறிப்பிடப்படவில்லை என்று சொன்னா அது மில்லிமீட்டர்ல தான் இருக்குன்னு. சென்டிமீட்டர்ல இருந்தா சென்டிமீட்டர்னு போட்டு காட்டணும். விளைச்சா மீட்டர்ல இருந்தா மீட்டர்னு போட்டு காட்டணும். சோ அலகு இல்லைண்டா அது மில்லிமீட்டர்ல குறிக்கப்பட்டிருக்குது. சோ இன்ஜினியரிங் டிராவிங்ல அலகு இல்லைண்டா அது மில்லிமீட்டர்ல வகை குறிக்கப்பட்டிருக்கு. சரிதானே? ஓகே, அதே மாதிரி நம்மளுக்கு இதுல நீளம் அலையுது தானே. நீளம் எவ்வளோ? இடப்பக்கமாக. அப்ப இடப்பக்கம் தான் நீளம்ங்கிறத நம்ம விளங்கிட்டு, அப்ப நாங்க இடப்பக்கம் நீளம் வருதுன்னு வழங்கிட்டோம். இடது பக்கம் அம்புக்குறியை போட்டு காட்டியாச்சு. ஓகே, அடுத்தது என்ன? அகலம். அகலம் எவ்வளவு? 20, 15, 15, 30. அப்ப 30, 20, 50, 60. அப்ப அகலம், அப்ப அகலம் வந்து வருது வலப்பக்கத்துல வருது. சோ எவ்வளோ அகலம்? 60 மில்லிமீட்டர். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, உயரம் எவ்வளவு? உயரம் எவ்வளவு? உயரம் எவ்வளவு சொல்லுங்க பாப்போம். உயரத்தை நீங்க எல்லாரும் எவ்வளவு உயரம்னு சொல்லுங்க பாப்போம். அதை பாப்போம் யாருக்கு சொல்ல இயலுது அப்படின்னு. லெட்ஸ் ட்ரை இட். சோ நீளம் தெரியும் இவ்வளோ, அகலம் தெரியும் இவ்வளோ, உயரம் தெரியுமா எவ்வளோ? எஸ், வெரி குட், வெரி குட். உயரம் நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு மொத்த உயரத்தை நேரடியாக பார்க்கலாம். இந்த இடத்துல தந்துக்கிறான் 50, இந்த சின்ன துண்டு 20. சோ 50 பிளஸ் 20 70 மில்லிமீட்டர். 70 மில்லிமீட்டர்ங்கிறது நாங்க பார்த்தாச்சு. சரி, டன். சோ இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? எஸ், நீளம்ங்கிறது என்ன பக்கம்? இடப்பக்கமாக போகுது. அப்ப நாங்க செய்ய வேண்டிய வேலை என்ன? இங்க இருந்து 0 கண்டக்ட் பண்ணி இவரோட 80வது மில்லிமீட்டர்ல ஒரு கோடு, ஒரு கோடு. அகலம் எவ்வளோ? 60. சோ இங்க இந்த 60வது மில்லிமீட்டர்ல ஒரு கோடு. உயரம் எவ்வளோ? இங்க இந்த 70வது மில்லிமீட்டர்ல ஒரு கோடு.
வரைங்க அவசரமா. மார்க் பண்ணிட்டீங்களா? மார்க் பண்ணுங்க. 80 வரையும் போது நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக இந்த இடத்துல 80 எழுதுறேன். நீங்க 80 எழுத வேணாம். இந்த இடத்துல 80 எழுத வேணாம். சரியா? உங்களுக்காக நான் எழுதுறேன். அடுத்தது என்ன? 60, இது 70. நீங்க எழுத வேணாம். நீங்க எழுத வேணாம். நாங்க அழிக்கணும். அதனால அழிச்சு அழிச்சு எழுதுங்கிறதால ரொம்ப மெல்லிசா எழுதுங்க. சரியா? மெல்லிசா எழுதுங்க. அதே நேரத்தில் நீங்க வந்து என்ன நிறைய அழிச்சு அழிச்சு வரைய போறோம் நாங்க. அதனால மெல்லிசா வரைங்க. இந்த 80, 70, 60 நீங்க எழுத வேணாம். நீங்க வந்து கோடை மட்டும் அடிங்க. 80 மில்லிமீட்டர் 8 சென்டிமீட்டர். நம்மளுக்கு தெரியும் 10 மில்லிமீட்டருங்கிறது 10 மில்லிமீட்டருங்கிறது தம்பி என்ன? ஒரு சென்டிமீட்டர். அப்படின்னா நம்மளுக்கு 80 மில்லிமீட்டர் என்ன அர்த்தம்? 8 சென்டிமீட்டர். சரிதானே? பாருங்க நீளத்தை பாருங்க. இந்த இந்த துண்டை தான் நாங்க இந்த இடத்துல அந்த துண்டை தான் இந்த இடத்துல காட்டுகிறேன் 20. இந்த இதுல இருந்து இது வரைக்கும் எவ்வளோ? 60. அப்ப 20 பிளஸ் 60 மொத்த நீளம் எவ்வளோ? 80. அகலம் எவ்வளோ? இந்த இது இந்த துண்டு தான் இந்த 20. பாருங்க இந்த துண்டு எவ்வளோ? 15. இந்த துண்டு 15. இந்த சின்ன துண்டு 10. அப்ப இந்த மொத்த நீளம் தான், இந்த மொத்த லென்த் எவ்வளோ? அகலமாக இருக்கும். உயரம் என்ன? நம்மளுக்கு தெரியும் இந்த ஃபுல் ஹைட். சோ இந்த இந்த இதுல இருந்து இது வரைக்கும் தான் இந்த கோடு காட்டிக்கிறேன் பாருங்க. அந்த சாய்வுக்கே கோடு காட்டிக்கிறேன் 50. இந்த ஹைட் எவ்வளோ? 20. சோ 70 மில்லிமீட்டர். விளங்கிச்சா? நான் சொல்றது விளங்கிட்டா? ஸோ உங்களுக்கு தெரியும் உங்களோட ரூலர்ல மில்லிமீட்டர் அப்படிங்கிறது என்னன்னு தெரியும் உங்களுக்கு. சரிதானே? மில்லிமீட்டர்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க மில்லிமீட்டர் எப்படி எடுக்கிற? உங்களோட ரூலர்ல சென்டிமீட்டர் தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு சென்டிமீட்டர் பார்த்தா தெரியும் தானடா. 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், சின்ன ரூலர் அந்த 15 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ அந்த 15 சென்டிமீட்டர் உங்களுக்கு தெரியும். அப்போ 1 சென்டிமீட்டர்னா இவ்வளோ. இப்போ மில்லிமீட்டர்னு சொல்லல நம்மளுக்கு இந்த இடத்துல மில்லிமீட்டர் நம்மளுக்கு பார்க்கும்போது வேலை. இப்போ 80ன்னு சொன்னா 80 மில்லிமீட்டர்னா 8 சென்டிமீட்டர் அவ்வளோதான். இதுல ஏதாவது டவுட் இருக்கா நம்ம பிள்ளைகளுக்கு? இதுல ஏதாவது டவுட் இருக்குதா? சொல்லுங்க. எனி டவுட்ஸ்? ஓகே. பாகை வந்து 30 பாகை 30 பாகை பார்க்கணும். பாகை பார்க்கத்தான் வேணும். சரிதானே? நிறைய பேருக்கு ஜாயின் ஆக முடியலன்னு சொல்லி மெசேஜ் போட்டிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு தெரியல. எனி இஷ்யூ தம்பி ஜாயின் ஆகுறதுல இன்னைக்கு? ஒரு சில ஆட்கள் வந்து ஜாயின் ஆக முடியல அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதான் கேட்குறேன். இன்னைக்கு ஜாயின் ஆகிறதுல ஏதாவது இஷ்யூ இருந்துச்சா? ஓகே சரி. ஓகே இப்போ நீங்க வரைஞ்சிட்டீங்க தானே எல்லாருமே? எல்லாரும் வரைஞ்சிட்டீங்க தானே? ஓகே வெரி குட். அப்போ நான் வந்து சின்ன கனெக்ஷன் இஷ்யூவால் சொல்லியிருந்தேன்.
திரும்ப ஒருக்கா சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த படத்துல அளவுகள் தந்திக்குது. இந்த படத்தை வச்சு முதலாவது நாங்க ஒரு பொக்ஸை தான் ரெடி பண்ணணும். அந்த பொக்ஸை ரெடி பண்ணிட்டு தான் நாங்க வந்து அந்த படத்தை ஃபுல் படத்தை வரையணும். அப்போ பொக்ஸை ரெடி பண்ண முழுக்க இந்த படத்துல மொத்த நீளம் என்ன, மொத்த அகலம் என்ன, மொத்த உயரம்ங்கிறத நாங்க வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும். மொத்த நீளத்தை நாங்க வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும், இதுதான் மொத்த நீளம், இதான் உற்பத்தி புள்ளின்னு சொல்றது. இந்த உற்பத்தி புள்ளியிலிருந்து இடது பக்கமாக இருக்கிறது நீளமாக இருக்கும், வலது பக்கமாக இருக்கிறது அகலமாக எடுப்போம். ஏன்னு சொன்னா நம்மளுக்கு தெரியும், இதுல லென்த் குறவு, இதுல லென்த் கூட. சோ இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னால் 20 + 60 80. மொத்த நீளம்ங்கிறது இடப்பக்கமாக போகுது 80 மில்லிமீட்டர். மொத்த அகலம்ங்கிறது வலப்பக்கமாக போகுது நம்மளுக்கு தெரியும் 20 15 15 10. அப்ப டோட்டலா நம்ம 60 மில்லிமீட்டர். மொத்த உயரம்ங்கிறது என்ன, இந்த உயரத்தையும் இந்த உயரத்தையும் கூட்ட வரது மொத்த உயரம், ஹைட். சோ 20 + 50 70 மில்லிமீட்டர். இதை வச்சுதான் நாங்க என்ன செஞ்சோம், மொத்த நீள அகலத்தை உயரத்தை வச்சு முதலாவது அந்த 30 30 பாகைன்னு பிரிச்சு நாங்க என்ன படத்தை வரையறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஐசோமெட்ரிக் டிராவிங்க மெனுவலா வரையறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். சரிதானே? நான் ஸ்டெப்பா தான் கொண்டு போவேன். சரிதானே? நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு லேசான விஷயத்த சொல்லி தந்துடலாம். நாங்க பாக்குறது இது வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் டஃப்பான பார்ட். ஸோ இதை பிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏங்கிள் நாலேஜ் வரும். சிலாக்கள் அதை என்ன தெரியுமா செய்யறாங்க, உங்களுக்கு உண்மையை சொல்ல போனா இந்த படத்தை வரைகிறதுக்கு இந்த மாதிரி நீங்க வரையணும் அவசியமே இல்லை. ஃபைனல் எக்ஸாம்ல சீரியஸா சொல்றேன், சத்தியமா சொல்றேன். அப்ப ஏன்டா இவர் இந்த மனுஷன் இப்படி சொல்லி தராரு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். சிலாக்கள் சொல்லி நினைப்பாங்க, இது சிலாக்கள் இப்படி எல்லாம் படிச்சு கொடுக்குறாங்க, அதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்லாம் சிலாக்கள் சொல்லுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, நாங்க நம்மட கைப்பட அதை சரியா புரிஞ்சு விளங்கி வரைஞ்சாதான் அந்த ஏங்கிள் நாலேஜ் வரும். அதாவது இந்த ஐடியா ஒன்று கிரியேட் ஆகும். சரிதானே? ஐடியா கிரியேட் ஆகுறதுக்கு மேலே நம்ம எப்படி சொல்லலாம்னா, நம்மளுக்கு இந்த நம்ம ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கணுமே. அப்ப அதுக்கு நாங்க மெனுவலா வரைஞ்சி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். பிள்ளைங்க பாஸ் பேப்பர்ல இருக்கிற கேள்விகளை வரைஞ்சி பார்க்கணும். அதே மாதிரி வரைஞ்சி பார்க்கணும். ஏன் இதை சொல்றேன், உண்மையை சொல்ல போனா உங்களுக்கு இந்த மாதிரி டிராவிங் வரைகிறதுக்கு ஒரு ட்ரோட்மெட்டிக் ஷீட்னு ஒரு ஷீட் உங்களுக்கு தருவாங்க. அந்த ஷீட்ல தான் நீங்க வரையணும். அதை நாங்க வந்து 2 கிளாஸுக்கு போறோம், அதுல நாங்க பார்ப்போம், அது வேற. ஆனா இதை ஃபெஸ்ட்டுக்கு நீங்க மெனுவலா வரைகிறதுக்கு ரெடி ஆகுங்க. மெனுவலா வரைகிறதுக்கு பழகுங்க. அது பழகுனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு டிராவிங்ல பெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணிடலாம். என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன். நான் இடெக் எடுத்துட்டு ஒரு ஆள். ஸோ எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு இந்த பார்ட்ல நாங்க எவ்வளவுக்கு இன்வால்வ் ஆகணுங்கிறத பத்தி நல்ல அறிவு இருக்கு எனக்கு இதுல. ஸோ அதனால தான் நான் சொல்றேன், ஃபெஸ்ட்டுக்கு மெனுவலா வரைய பழகுங்க. சரியா? எடுத்தெடுப்புல இந்த டொட்மெட்டிக் ஷீட் ஒரு ஷீட் இருக்குது. ஸோ அந்த ஷீட்டை வச்சு நீங்க பயப்பட தேவையில்லை. அந்த ஷீட் நான் உங்களுக்கு நான் தருவேன். அந்த ஷீட்ல நாங்க பழகலும், அவசரப்பட தேவையில்லை. ஆனா இப்போதைக்கு நீங்க மெனுவலா வரைங்க. அப்படி வரைஞ்சா மாத்திரம் தான் உங்களுக்கு இதுல நல்ல ஒரு அவுட்புட்டை இருக்கு. உங்களுக்கு நான் இப்ப விளங்காது நான் சொல்றது. இந்த பாடத்தை படிச்சு முடியக்குள்ள யோசிப்பீங்க, இந்த ஏன்டா மெனுவலா வரைய வச்சதுல இருக்கிற அந்த அந்த அனுகூலம் பெனிஃபிட்ஸை வந்து நீங்க இந்த பாடம் முடியக்குள்ள அதை நினைச்சு ஃபீல் பண்ணுவீங்க. சரிதான்? இந்த பாடம் முடியும் போதே நான் மெனுவலா வரைய வச்சதுக்கான காரணம் உங்களுக்கு வேணும். சரிதானே? ஓகே, மைண்ட் இட். சோ இப்போ கவனிங்க, இப்ப நம்மளுக்கு என்ன, நீளத்துக்கான கோடு, அகலத்துக்கான கோடு, உயரத்துக்கான கோடை வரைஞ்சு முடிச்சிட்டோம். இப்ப நாங்க செய்ய வேண்டிய அடுத்த கட்டம் என்னன்னு சொன்னா, இப்ப நம்மளுக்கு தெரியுமே, இப்ப இந்த நீளத்திற கோட்ல இவருக்கு சமாந்தரம், உயரத்துக்கு சமாந்தரமாக ஒரு கோடு இந்த இடத்துல வரணும். அதான் இவருக்கு சமாந்தரமாக ஒரு கோடு இந்த இடத்துல வரணும். ஏன்னா நாங்க இப்ப செய்ய போறோம் இந்த படத்தை வரையல, இந்த படத்தை உருவாக்குறதுக்கான ஒரு பாக்ஸை தான் ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க வரைய போறோம். அப்ப நான் என்ன செய்யறேன், இப்போ இதுக்கு சமாந்தரமான ஒரு கோடு இந்த இடத்துல நான் இப்படி அடிக்கணும். இதுக்கு சமாந்தரமான ஒரு கோடு இந்த இடத்துல நான் அடிக்கணும். அப்படி அடிக்கணும்னு சொன்னா நான் என்ன செய்யணும், எப்படி அடிக்கலாம்? இதுக்கு சமாதானமான கோடு இந்த இடத்துல அடிக்கணும், இதுக்கு சமாதானமான கோடு இந்த இடத்துல அடிக்கணும். அப்படின்னா நான் எப்படி அடிக்கலாம், என்ன மாதிரி அடிக்கலாம், அதுக்கு சொல்லுங்க பாப்போம். எஸ், அதுக்கு ஈஸி வே ஒன்று இருக்கு. அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம ஒரு அடிமட்டத்தை நீங்க என்ன செய்ய போறீங்க, இப்ப நம்மளுக்கு கிடைக்கோடு இருந்தா இருக்காரு தானே, இந்த கிடைக்கோட்ல நேரா இப்ப நம்மளுக்கு ஒரு அடிமட்டத்தை நாங்க நல்லா பாருங்க, இங்க கொஞ்சம் கவனிங்க. ஒரு கோடு இப்படி பென்சிலால் அடிக்கப்பட்ட ஒரு கோடு இருந்தா இருக்குது. உங்களோட அடிமட்டத்துல இதான் ஒரு ரூலர். ஒரு ரூலர்ல ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும் இடையில இப்படி சில கருப்பு கோடுகள் போகுது தானே, இப்படிதானே கோடு போகுது. எஸ், அந்த ட்ரிக்ஸை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த அடிமட்டத்தில் இந்த ஒவ்வொரு இலக்கத்துக்கான இந்த கருப்பு கோடுகளும், இந்த கருப்பு கோடும், இந்த அடிமட்டத்தில் இந்த விளிம்பு கோடும்
என்னவா இருக்கும்? எப்பவுமே செங்குத்தாகத்தானே இருக்கும். ரூலர்ல இருக்கிற ஒவ்வொரு கருப்பு கோடும் அந்த விளிம்பு கோட்டுக்கு செங்குத்தா தானே இருக்கு எப்பவுமே. எஸ். அப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளும் எப்படி அந்த செங்குத்தாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா நாங்க என்ன செய்யறோம்லா, இந்த இடத்துல இந்த ரூலர் இப்படி பிடிக்கதான் இருக்குது. பிடிச்சி பார்க்கலாம் நம்மளுக்கு ஒவ்வொரு கருப்பு கோடு, ஒரு கருப்பு கோடு சரியா கீழே பின்னுக்கு நாங்க வரைஞ்ச ஒரு இந்த நீலக்கோடை சரியா மறைச்சதுண்டா இந்த கோடு செங்குத்தா இருக்குது. அப்ப நாங்க இந்த 80வது புள்ளியை பிடிச்சி ஒரு கோடு அடிக்கதான் இது. அல்லது வேற எப்படி அடிக்கலாம்? இதை விட ஈஸியான வேயும் இருக்கு. வேற எப்படி நாங்க இதை அடிக்கலாம் சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு நான் காட்டையிலும் அழகா என்னத்த இந்த மாதிரி நம்மகிட்ட ஒருத்தர் இருக்காரு. என்னது உங்களோட மூளை மட்டங்களை வச்சு நாங்க வரையலாம். எப்படி வரையலாம்? மூளை மட்டத்தை இப்படி பிடிச்சாச்சு இந்த கோட்டுக்கு நேரா என்ன செய்யறோம்? இப்படி நேரா பிடிச்சிட்டோம்னு சொன்னா விலகுதா? இந்த கோடை இப்படி அடிக்கத்தான். அதே மாதிரி இந்த கோடை இப்படி மூளை மட்டத்தை நேரம் இந்த 60வது புள்ளிக்கு நேரம் அப்படி பிடிச்சாச்சு. இந்த கோடிக்குமே இந்த கோட்டுக்கு நேரம் அப்படி வச்சு இப்படி பிடிச்சாச்சு. இது அப்படி ஒரு அடி அடிக்கத்தான். இது லேசா இல்லை எவரை வச்சு வரைகிறது, இவரை வச்சு வரைகிறது லேஸ் ஈஸி. ஸோ இந்த மாதிரி நீங்க வரையலாம். ஸோ நான் என்ன செய்யறேன்? அது 2வது கட்டமாக செஞ்சிட்டேன். அப்ப நான் என்ன எல்லாரும் வரைஞ்சிட்டீங்களா? அதுதான் அந்த கிடை கூட அடிக்க சொல்றதுக்கான காரணம். அந்த கிடை கூட ஃபுல்லா அடிச்சிருங்க. அடிச்சா மூளை மட்டத்தை வச்சு என்ன செஞ்சிடலாம்? செங்குத்து அடிச்சிடலாம். லேசி ஈஸியா நாங்கள் அதை செஞ்சிடலாம். ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. ஃபர்ஸ்ட் சொன்ன ட்ரிக்கை மறுபடி சொல்லட்டுமா தம்பி? நல்லா விளைகளுங்க. இது வந்து நம்ம ஒரு ரூலர் மூளை மட்டும் இல்லாட்டி இந்த கேமை கொடுக்கலாம். எப்படின்னா நம்மட ரூலர் இருக்கிறார் தானே, ரூலர்ல அடிமட்டத்துலடா இப்படி ஒவ்வொரு கருப்பு கோடு சின்ன சின்ன கோடுகளுக்கு தானடா. இந்த கருப்பு கோடு எல்லாமே என்ன அர்த்தம்? இந்த கருப்பு கோடு ரூலர்ல 0 இது 1 இது 2 நிக்குமே. அந்த கருப்பு கோடு எல்லாமே இந்த விளிம்பு கோட்டுக்கு என்னவா இருக்கு தம்பி? இந்த விளிம்பு கோட்டுக்கு இந்த கருப்பு கோடு என்னவா இருக்கு சொல்லுங்க? செங்குத்து தானடா. இதுக்கு இது செங்குத்து தானே, ஏன்னா செங்குத்து தானே தம்பி? எஸ். அந்த ட்ரிக்ஸ் தான் நான் சொல்றேன். அப்ப நம்ம ஒரு இந்த இடத்துல இப்படி இந்த ரூலர் இப்படி பிடிக்கக்குள்ள நல்லா பாரு. இந்த இடத்துல இப்படி ரூலர் இப்படி பிடிச்சோன்னு சொன்னா ரூலர் பிடிக்கக்குள்ள இந்த கீழே கருப்பு கோடு மேலே கீழே இந்த பென்சில் கோட்டை மேலே அந்த கருப்பு கோடு சரியா மறைச்ச என்ன அர்த்தம்? இந்த இது செங்குத்தா போதுன்னு தானே அர்த்தம். அப்ப நம்மளுக்கு என்ன செய்யலாம்? இங்க இருந்து ஒரு கோடை அடிச்சு விட்டு அந்த கோட்டை இந்த இதுல இருந்து 0 பிடிச்சி இதுல 70 மில்லிமீட்டர்ல வெட்டி விட்டலாம். அந்த ட்ரிக்ஸ் விலங்கு தானே சொல்ல வரேன். இது ரூலர் மட்டும் வச்சு அடிமட்டத்தை வச்சு செஞ்சுட்டு போற விளையாட்டு. நானும் இப்படிதான் செய்யறது. கீழே பென்சில் கோடு கீழே பென்சில் கோடு மேலே அந்த கருப்பு கோடு சரியா மறைக்குதான்னு பார்ப்பேன். வச்சு மேலே பார்ப்பேன். ஒரு 70 தான் கலாஸ் முடிஞ்சு. இது வந்து அடிமட்ட செலாக்கள் நம்மளோட பொடி மாதிரி நம்ம பசங்களை சொல்ல போனா இன்டெக் பசங்களை சொல்ல போனா இந்த என்னது மூளை மட்டும் கவராயெல்லாம் எடுத்துட்டு போறாக்களே இல்லை. ஏன்னா ஒரு பேனை ஒரு பென்சில் ஒரு அடிமட்டத்தை எடுத்துட்டு போய் திரும்பின்னு தெரியும் உங்களை பத்தி. நம்மளோட மக்கள் எல்லாருமே அப்படி தானடா. அப்ப நாங்களும் கூட நானும் ஏழு டைம்ல வந்து சில தேமை எக்ஸாமுக்கெல்லாம் சும்மா தான் போறது. அடிமட்டம் எல்லாம் தேவைப்படாது, என்னத்துக்கு அடிச்சு விட்டு வந்துடும் நம்ம. ஏன்னா நான் நல்லா டிராயிங் வரைவேன், அப்படி வரைவேன் டிராயிங்கை பொறுத்த மட்டும். அதனால நம்மளுக்கு இந்த சமாந்தரம் பிடிச்சி வரைகிறதெல்லாம் கண்ணால நேர்பார்த்து வரைகிறது இருக்குது. இப்போ கண்ணால நேர்பார்த்து வரைகிறதுக்கு ஒரு முறை. அதை நான் அடுத்தடுத்த கட்டத்தில் நான் சொல்லுவேன் உங்களுக்கு. கண்ணால எப்படி பார்த்து வரைகிறது முதல்ல இது விளங்கிட்டுங்க. இதை விளங்கிடுங்க முதல்ல. இந்த விஷயம் விளங்கிட்டு தானே. இப்போ நாங்க என்ன செய்ய போறோம்? அடுத்த கட்டம் என்ன? இப்ப அடுத்த கட்டம் வந்து என்ன? இப்ப நம்மளுக்கு இந்த 70 எல்லாம் வந்துட்டு இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? அடுத்தது என்ன செய்யணும் சொல்லு பாப்போம். இப்ப இந்த 70 இந்த 70 நாங்க என்ன செய்ய போறோம்? இணைக்க போறோம். சரிதானடா? அடுத்து என்ன? இந்த 70 இந்த 70 நாங்க என்ன செய்ய போறோம்? இணைச்சிட போறோம். இணைச்சம்னு சொன்னா நம்மளுக்கு அந்த ஒரு சைட்டுக்கு வந்துட்டு தானே. இப்ப நம்மளுக்கு என்னது? ஒரு சைட்டுக்கான படம் வந்துச்சு. ஓகே. இப்ப நம்மளுக்கு அடுத்த கட்டம் என்ன செய்யலாம்? அடுத்த கட்ட கேம் என்ன செய்யலாம்? எப்படி அடுத்த கட்டமா நாங்க அடுத்த கட்டத்தை நீங்க அடிச்சிட்டீங்க தானே, எல்லாரும் வரைஞ்சிட்டீங்க தானே? ஓகே. அடுத்தது நாங்க என்ன செய்யலாம்? ஓகே. இப்ப நம்மளுக்கு தெரியும் இவருக்கு இந்த தானே இந்த 60 இந்த இடத்துல 60 தானே. இந்த 60 மில்லிமீட்டர் கோடு இந்த பக்கம் இப்படி வரணுமா இல்லையா? இப்படி வரணுமா இல்லையா? அவருக்கு சமாந்தரமா. அதே மாதிரி இந்த 80 மில்லிமீட்டர் பக்கம் தானே இவருக்கு சமாந்தரமா இந்த இடத்துல இருந்து ஒரு கோடு இப்படி வரணுமா இல்லையா? வரணுமா இல்லையா?
வரணும். அப்ப இதுக்கு நாங்க யூஸ் பண்றவர் தான் யாரு? கவராயம். கவராயத்தை யூஸ் பண்ணி இந்த விளையாட்டை காட்டிலும் நான் மெனுவலா வரையறதுக்கான ட்ரிக் சொல்றேன். இது உங்களுக்கு தேவைப்படாதுன்னு தயவு செய்து நினைச்சுக்கொள்ள வேணாம். 100க்கு 200% இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிதானே? இதை விளங்கி கொள்ளுங்க. அப்ப நம்மளுக்கு தெரியும் இந்த மேல வரைஞ்ச 80-60 மில்லிமீட்டருக்கு சமாந்தரமாக மற்ற 2 பக்கங்கள் நம்மளுக்கு என்ன தேவை? அந்த கோடுகள் தேவை. சரிதானே? அப்ப 2 பக்கம் நாங்க என்ன செய்யணும்? கோடுகள் எடுக்கணும். இந்த கோடுகள் எடுக்கணும்னா நாங்க என்ன செய்யறது? கவராயத்தை எடுப்பேன். கவராயத்துல ஊசியை வச்சு இதை நான் அளப்பேன். முதலாவது இந்த 60 அளப்பேன். இந்த 60 நல்லா விலை கொள்ளுங்க. நல்லா பாருங்க. வரைகிறத விட்டுட்டு கவனிங்க எல்லாரும். கவராயத்தை எடுத்து இந்த 60 அளந்து என்ன செய்வேன்? இந்த இடத்துல ஊசியை வச்சு நல்லா விலை கொள்ளுங்க. என்ன செய்வேன்? இந்த இடத்துல ஊசியை வச்சு இந்த இடத்துல பென்சில் கூர் வார மாதிரி ஏன்னா அது இப்படி வெட்டுவேன். எதை அளக்குறேன்? இதை அளந்து இதுக்கு இப்படி வச்சு வெட்டுறேன். இது விளங்கிட்டா? எதை அளந்து? இங்க அழைக்கிற 60 அளந்து அங்கால வச்சு வெட்டுறேன். அதே மாதிரி நான் என்ன செய்யறேன்? அதை வெட்டியாச்சு தானே? அதே மாதிரி நான் என்ன செய்யறேன்? இந்த பக்கத்தை இந்த அளந்த வெட்ட நம்மளுக்கு என்ன வரும்? இப்படி ஒரு வெட்டணும் வரும். அடுத்து நான் என்ன செய்யறேன்? இதை அளக்குறேன். இதை அளந்து இந்த இடத்துல ஊசியை வச்சு இந்த பக்கம் வெட்டுறேன். ஓலோவல்ல அமைப்பு பாடம் ஞாபகம் வருதா பிள்ளைகள்? ஓலோவல் அமைப்பு பாடம் ஞாபகம் வருதா? ஓலோவல் அமைப்பு பாடம் ஞாபகம் வருதா? யோசிச்சு பாருங்க. இதுக்கு சமாந்தரம் இவர், இவருக்கு சமாந்தரமா இந்த இடத்துல இப்படி ஒரு கோடு வரும். இவருக்கு சமாந்தரம் இவர், இவருக்கு சமாந்தரம் இந்த இடத்துல ஒரு கோடு வரும். ஆமாவா இல்லையா? அப்போ இப்ப நான் என்ன செய்யறேன்? அப்ப இவரை கவராயத்துல அளந்து இந்த இடத்தை இப்படி அளந்து இந்த இடத்துல வச்சு இப்படி ஒரு வெட்டு, இந்த இடத்த நான் அளந்து இந்த இடத்துல வச்சு இப்படி ஒரு வெட்டு. சரிதானே? அப்ப நான் இப்படி வளர்ந்து வெட்டக்குள்ள என்ன நடக்குது? அங்காலங்காலே நம்மளுக்கு அதுக்கான அளவுகள் சரியான முறையில சென்டர் ஆகி வரும். இப்ப நான் என்ன செய்யலாம்? இவங்க 2 பேரையும் இணைக்கிறதான் வேலை. இவங்க 2 பேரையும் இணைக்கிறதான் வேலை. எனக்கு மனசுல ஐயோ இவங்க 2 பேரையும் எனக்கு என்ன வேலை? இணைக்கிறது வேலை. இணைச்சிட்டேனா? இணைச்சிட்டீங்களா? எல்லாருமே இணைச்சிட்டு எனக்கு சொல்லுங்க. ஓகேன்னு சொல்லி போடுங்க. அப்பதான் நான் அடுத்த பார்ட் செய்வேன். ஓகே, எல்லாரும் இணைச்சிட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்க. எல்லாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். சரி, கவனிங்க. அப்ப நான் என்ன செஞ்சேன்? நல்லா திரும்ப ஃபர்ஸ்ட்ல இந்த சின்ன ரிமைண்டோடு வாரேன். முதல்ல என்ன செஞ்சேன்? ஒரு கிடைக்கோடு அடிச்சேன். அதுல இங்கால 30 பாகை இங்கால 30 பாகை பிரிச்சன். இங்கால இடது பக்கம் நம்மளுக்கு நீளத்துக்கான கோடு. ஸோ நீளத்துக்கான கோடு இங்கால அடிச்சன் 80 மில்லிமீட்டர். இந்த இது 20, 60, 80 எடுத்தேன். அகலத்துக்கான கோடு இந்த இடத்துல 20, 15, 15, 10 அப்படின்னு நிற்குது. ஸோ இந்த அகலத்துக்கான கோடு இங்கால எடுத்தேன். உயரத்துக்கான கோடு இந்த இடத்துல 50, இந்த இடத்துல 20, 70 எடுத்தேன். இப்போ அதை வச்சு நீல அகல உயர உற்பத்தி கோடுகளை வடிவமைச்சிட்டேன். இந்த உற்பத்தி கோடுகளை வச்சு என்ன செஞ்சேன்? இவரிலிருந்து இவர் 60 மில்லிமீட்டர் உயரத்துல இந்த 70க்கு சமாந்தரமான ஒரு கோடு இந்த இடத்துல வரணும். அப்ப இவருக்கு சமாந்தரமான ஒரு கோடு நான் மூளை மட்டத்தை வச்சு என்ன செஞ்சேன்? அடிச்சேன். அதே இவர் இந்த 80 மில்லிமீட்டர் தூரத்துல இவருக்கு சமாந்தரமான ஒரு கோடு இந்த இடத்துல வரணும். இவருக்கு சமாந்தரமான கோடை மூளை மட்டத்தை வச்சு அடிச்சேன். இந்த 70 இந்த 70 இந்த 70 முடியும் புள்ளிகள் எல்லாத்தையும் இப்படி இப்படி இணைச்சேன். இதை இணைச்சு முடிய நான் என்ன செஞ்சேன்? இவருக்கு சமாந்தரமான ஒரு கோடு இந்த பக்கமும் இவருக்கு சமாந்தரமான கோடு இந்த பக்கமும் வரணுங்கிறது எனக்கு தெரியும். சோ நான் என்ன செஞ்சேன்? கவராயத்தை எடுத்தேன்.
இவர் அளந்து இந்த பக்கம் வச்சு ஒரு வெட்டு, இவர் அளந்து இந்த பக்கம் வச்சு ஒரு வெட்டு, இது ரெண்டையும் இணைச்சேன், நம்மளுக்கு மேல அந்த மூளைக்கோடு வந்துச்சு. சரிதானே? ஷோர்ட்டா திரும்ப ரிமைன் பண்ணியாச்சு. இப்ப நான் என்ன செய்யணும், இந்த ரெண்டு பேரும் இணைஞ்ச பாயிண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு, இப்ப இவங்க எல்லாருமே 70 தானடா, அப்ப இந்த இடத்துல இருந்து சரியா 70 வரணுமா இல்லையா கீழே? அப்ப நான் என்ன செய்யறேன், இந்த இடத்துல மூளை மட்டத்தை பிடிச்சி மூளை மட்டத்தை வச்சு, உங்களுக்கு மூளை மட்டம் வைக்கும் போது இந்த நேர்கோடு வரைக்கும் வரல, என்ன செய்யலாம் நீங்க, ஒரு மூளை மட்டத்தை வச்சு இப்படி செய்யலாம். நீங்க அந்த லாட்டு காட்டைக்குள்ள இப்படி இப்படி கேம் காட்டையில் மூளை மட்டத்தை இப்படி வச்சு பக்கத்துல இப்படி ரூலரை வைக்கலாம். விட ஈஸினே, விட ஈஸினே, வேலை லேசி தானே. மூளை மட்டத்தை இப்படி சரி அந்த கோட்டுக்கு நேரம் வச்சு இங்கால ரூலரை வைக்கலும். உங்களுக்கு மூளை மட்டம் அவ்வளவு தூரத்துக்கு வருமா? என்ன ரப்பரை இழுத்து வச்சு வச்சு கோடு அடிக்கிறதுக்கு இல்லை தானே. சனி செய்யலாம், மூளை மட்டத்தை அப்படி வச்சு அப்படி அடிச்சு விடலாம், கள்ளி வெள்ளி. சரியா? அப்ப நான் என்ன செய்யறேன், இந்த இடத்துல மூளை மட்டத்தை வச்சு இதுக்கு நேரா வச்சு இந்த வச்சு இது செட் பண்ணி இதுல மூளை மட்டத்தை வச்சு செங்குத்து பார்த்து என்ன செய்யறேன், இங்க இருந்து 70 மில்லிமீட்டர் வரைக்கும் கீழே இறக்குறேன். இங்க இருந்து சரியா 70 இறக்குறேன். சரியா 70 இறக்கி முடியனா என்ன செய்யறது, 70 இறங்குது தானே. இந்த இறங்கின புள்ளி ஒட்டோவா இவங்க ரெண்டு பேரோட கனெக்ட் ஆகுவாரு. சரியா போலையா? சரியா? டொட் ஷீட் தேவையில்லை இப்போதைக்கு. டொட் ஷீட் பழகவானா, நான் தான் சொல்றேன் உங்களுக்கு. டொட் ஷீட் நிறைய பேர் இப்ப உண்மையை சொல்ல போனா உங்களுக்கு இது டொட்மெட்டிக் ஷீட்ல தான் உங்களுக்கு வரைய பழக்கணும். சரிதானே? டொட்மெட்டிக் ஷீட்ல வரைய பழக்குனா உங்களுக்கு வந்து லேசா விளங்கிடும் டிராயிங். என்னோட பழக்கம் அப்படி இல்லை, அந்த டிராயிங் பாடத்தை உங்களுக்கு கஷ்டமா காட்டணும். அப்படித்தானே? அப்படித்தானே நான் செய்யறேன். நிறைய பேர் அப்படிதான் நினைப்பீங்க, இவர் என்னடா இது டொட்மெட்டிக் ஷீட்ல செஞ்சா லேசேடா. டொட்மெட்டிக் ஷீட்னா நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாம தானே. டொட்மெட்டிக் ஷீட்னா ஒண்ணுமே இல்லை, அந்த ஓ லெவல்ல ஏ டாட் போட்டிப்பாங்க தானே. ஓ லெவல்ல நீங்க செஞ்சிருப்பீங்க எப்படின்னா இந்த மாதிரி, எப்படி இப்படி டொட் டொட் வச்சிருப்பாங்க, அந்த டொட் டொட்டுக்கு மேல அடிக்கிறது, இந்த மாதிரி வேலை தான் அந்த வேலை. அது செய்யலாம், அதுதான் உங்களுக்கு உண்மையான முறை. நான் ஏன் அது உங்களுக்கு தரல, என்ன ரீசன் நினைக்கிறீங்க? நான் அதான் திரும்ப திரும்ப சொல்றேன், உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா நீங்க டிராயிங் படிக்கணும்டா ஃபர்ஸ்ட்டுக்கே டொட்மெட்டிக் ஷீட்ல வரைஞ்சி பழக வேணாம். இல்லைச்சா? அது உங்களுக்கு 3வது இன்றையிலேருந்து அடுத்த கிழமைக்கு அதுக்கு அடுத்த கிழமை உள்ள கிளாஸ்ல இருந்து நான் டொட்மெட்டிக் ஷீட்டை உங்களுக்கு சொல்லி தருவேன். இப்போதைக்கு நீங்க இதை முதலாவது பழகுங்க, மெனுவலா வரைய பழகுங்க. மெனுவலா வரைஞ்சா தாண்டா இப்ப என்ன நாங்க வரைய போற டிராவிங்கை பொறுத்த மாதிரி இந்த ஃப்ரண்ட் வியூ, சைட் வியூ, பிளேன் வியூன்னு 3 வியூவை நாங்க எடுக்கணும். இன்னைக்கு நான் செய்வேன் உங்களுக்கு, இதுல ஃப்ரண்ட் வியூ என்ன, இதுல சைட் வியூ என்ன, இதுல பிளேன் வியூ என்னன்னு. அந்த ஸ்கில் எதுல இது கிடைக்க தெரியுமா? சரியா நீங்க ஸ்கில் எடுக்கணும்னு சொன்னா இந்த மாதிரி வரைஞ்சி பழகின ஆளுக்கு அந்த ஸ்கில் டக்குன்னு வழங்கும். எடுத்துட்டு டொட்மெட்டிக் ஷீட்டை வரைஞ்சி பழகினா அந்த ஸ்கில் உங்களுக்கு வராது. அந்த ஸ்கில்லை டெவலப் பண்றதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், வேற ஒண்ணுமே இல்லை. விளையாட்டு சொல்ல வரேன். விளைச்சா? ஸோ இதுதான் என்னோட நோக்கமே தவிர உங்களை கஷ்டப்படுத்தணும்னு உங்களை வந்து நான் ரொம்ப ஹார்டா காட்டணுங்கிறதுக்காக இல்லை. விளைச்சா? இந்த பாடம் முடியக்குள்ள நீங்க யோசிப்பீங்க ஏன் நாங்க மெனுவலா வரைய பழகணும், அந்த அதோட பெனிஃபிட் உங்களுக்கு வேணும். அதான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே சரி, இது வரைஞ்சிட்டீங்களா எல்லாரும்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பாங்கு சொல்லுது, பாங்கு சொல்லக்குள்ள கதைக்க கூடாது. ஸோ பாங்கு முடிஞ்சதும் நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்குள்ளே வரையாத எல்லாரும் வரைஞ்சி கொள்ளுங்க. சரி, இப்ப கவனிங்க. இப்ப நாங்க இதை விளங்கிட்டோம். என்ன செஞ்சோம், இது வரைஞ்சோம். இப்ப இதுக்கு சமாந்தரமான கோடு இங்கால வரைஞ்சோம், இதுக்கு சமாந்தரமான கோடு இந்த இடத்துல நாங்க வரைஞ்சோம். எப்படி கவராயத்தை பயன்படுத்தி இதை அளந்து இங்கால வெட்டணும், இதை அளந்து இங்க வச்சு ஒரு வெட்டினேன், இதை அளந்து இங்க வச்சு ஒரு வெட்டு வெட்டினேன், இது ரெண்டையும் இணைச்சேன். இப்ப நம்மளுக்கு இணைச்ச புள்ளி இல்ல,
பின்பக்கம் நம்மளுக்கு இருந்தாலும் அது விளங்காது. பின்பக்கம் அங்கிருந்து 70 மில்லிமீட்டர் இறங்கணுமா இல்லையா? எங்க 4 கால், இது ஒரு கால், இது ஒரு கால், இது ஒரு கால், 4வது கால் இந்த ஆகிது நிலைக்குத்து கால். இந்த 4வது நிலைக்குத்து கால் இந்த இடத்துல என்ன செஞ்சேன்? இங்க இருந்து 70 இறங்கணும். எல்லாமே 70 70 70 இறங்குனா அவரும் 70 இறங்கணுமா இல்லையா? அப்பதானே ஒரு புக்ஸ் ரெடி ஆகும். சோ என்ன செஞ்சேன்? இந்த இடத்துல மூளை மட்டத்தை வச்சு அதுக்கு நேர்படுத்தி அடிமட்டத்தை வச்சு இந்த அடிமட்டத்தை வச்சு என்ன செஞ்சேன்? இந்த இடத்துல 70 மில்லிமீட்டர், அதாவது 7 சென்டிமீட்டர் இறக்குனன். இந்த 7வது சென்டிமீட்டர் இறங்குற புள்ளிய இவங்களோடையும் இவங்களோடையும் இணைச்சன். சோ இந்த பாக்ஸ் வந்துட்டு இப்பதான் ஒரு சிற்பி முதலாவது செய்ய வேண்டிய வேலையை நான் உங்களுக்கு சொன்னேன். சொன்னா இல்லையா? ஒரு சிற்பி ஒரு சிற்பத்தை செதுக்கிறதாக இருந்தா பெரிய கல் எடுத்து தான் சிற்பத்தை அந்த செதுக்குவார். அதோட சின்ன கல் எடுத்து செதுக்க மாட்டார் இல்லையா? அப்ப பெரிய கல்லை நாங்க எடுத்து அது சின்ன சின்ன பாட்டா பிரிச்சு என்ன செய்யணும்? செதுக்கணும். சின்ன சின்ன கல்லை ஒட்டி ஒட்டி ஒரு பொருளை வடிவமைக்கல. இப்போ இந்த படம் இந்த பாக்ஸுக்கு வெளியே ஒரு சொட்டு கூட நகராது. இந்த பாக்ஸுக்குள்ள தான் இந்த படம் வரப்போகுது. இது விளங்கிட்டு தானே? அப்ப முதலாவது கோட்பாடை நான் சொல்றேன். எனக்குன்னு டிராயிங் வரைகிறதுக்கு ஒரு சில கோட்பாடுகள் நான் வச்சிருக்கேன். முதலாவது கோட்பாடை நான் சொல்றேன். ஒரு எந்திரவியல் படத்தை நாங்க வரையணுமாக இருந்தால் என்ன செய்யணும்? முதலாவது செய்ய வேண்டிய வேலை பழகுறாக்களுக்கு நல்லா பழகுனா போற இது தேவையில்லை. பாக்ஸ் அடிக்கிற விளையாட்டெல்லாம் தேவையில்லை. பழகும் வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த விஷயம். என்ன செய்யணும்? முதலாவது ஒரு புக்ஸை ரெடி பண்ணணும். ரெண்டாவது விஷயம், இப்ப ரெண்டாவது பாட்டுக்குள்ள நாங்க போறோம். இப்ப ஒரு சிற்பத்தை செதுக்க சொல்றான்னு வைங்களேன். ஒரு பெரிய கல்லோ நீக்குது. அந்த கல்லுல போயிட்டு எடுத்தெடுப்புலயே அவர் கண்ணை டிசைன் பண்ணுவாரா, தலையை டிசைன் பண்ணுவாரா? மேல இருந்து ஆரம்பிக்கிறார் வைங்களேன். கண்ணை வரைவாரா, தலையை வரைவாரா? நீங்க சொல்லுங்க. என்ன செய்யலாம்? கண்ணை முதலாவது அவர் செதுக்குவாரா, தலையை செதுக்குவாரா? என்ன செய்வாரு முதலாவது அந்த சிற்பி? அந்த டிசைனர் என்ன செய்வார்? டிசைன் பண்ணக்குள்ள ஃபர்ஸ்ட் தலையை தான் வரைவார். ஏன்னா தலையில தான் கண்ணு மூக்கு வாய் வரும். அப்படித்தானடா? அப்ப தலை முக்கியம். சுட்டா தலை எனக்குங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு தலையை வடிவமைச்சிட்டு தான்டா நாங்க என்னத்தை செய்யணும்? அதுல தான் கண்ணு வைக்கணும், அதுல தான் மூக்கு வைக்கணும், அதுல தான் வாய் வைக்கணும். எடுத்தெடுப்புல கண்ணு மூக்கு வாய் வச்சுட்டு தலையை வடிவமைக்கலுமா? சான்ஸே இல்லை. அதே மாதிரி தான் இந்த இடத்துல இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு விளங்குது. இந்த படத்துல இந்த சின்ன சின்ன வெட்டுகள், இந்த பள்ளங்கள், இந்த பள்ளம், இந்த பீலி போன்ற அமைப்பு, இந்த முக்கோண துண்டு வெட்டி எடுத்துக்கிறாங்க. இது எல்லாமே இந்த கண்ணு மூக்கு வாய் மாதிரி. எடுத்தெடுப்புல இவங்களை வரையலுமான்னு கேட்டா வரையறாது. எடுத்தெடுப்புல இந்த பள்ளங்கள்ல வரையலுமா? இந்த பீலியெல்லாம் வரையலுமா? வரையல. அப்ப நாங்க முதலாவது இதுல பேஸ் ஸ்ட்ரக்சர் என்னங்கிறத பார்ப்போம். என்ன ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு விளங்குது? ஒரு எல் ஷேப் பிளாக். அதாவது இந்த பாக்ஸ்ல இருந்து இந்த பக்கத்துல இருந்து ஒரு பாக்ஸ் அப்படி வெட்டி எடுத்துக்கிறான். எடுத்து இந்த எல் ஷேப்ல ஒரு வடிவமா இருந்துச்சு. இதுதானே நான் சொன்னது விலைதான். அப்ப என்ன செஞ்சுக்கிறாங்க? எல் ஷேப்ல இருந்து ஒரு பாக்ஸை வெட்டி எடுத்துக்கிறான். இது விளங்கிட்டு தானே? அப்ப இந்த பாக்ஸை வெட்டி எடுத்தா ஒரு வார ஷேப் தான் எல் பிளாக். எல் ஷேப்ல வந்துக்குது. அந்த எல் ஷேப் தான், அதாவது தலையை முதலாவது வரையும். அதான் நான் சொல்ல வரேன். அப்ப நம்மளுக்கு தெரியும் இதுல உயரம் 20ன்னு சொல்றாங்க தானடா. அப்ப இந்த இடத்துல 20ண்டா இந்த இடத்துலயும் 20, எல்லா பக்கத்துலயும் 20 தானே. ஓகே, அப்ப நாங்க என்ன செய்யலாம்? கீழ இருந்து 20 மில்லிமீட்டர் உயரத்துல என்ன செய்ய போறேன்? எல்லா நிலைக்குத்து கோட்ல இருந்து இதுல இருந்து 20, இதுல இருந்து 20, இதுல இருந்து 20, இதுல இருந்து 20, எல்லா 20ஐயும் நான் என்ன செய்யறேன்? இணைக்கிறேன். நான் என்ன செஞ்சேன்னு விளங்குதா? எல்லா 20ஐயும் இணைச்சிடுறேன். கீழே இருந்து 20 வருதுன்னு தெரியும். அப்ப எல்லா 20ஐயும் நான் முதலாவது இணைக்கிறேன். செய்யுங்க பாப்பா, எல்லாரும் முதலாவது எல்லாரும் இதை செய்யுங்க. நான் சொன்ன விஷயத்தை அப்படி செய்யுங்க. எல்லா 20ஐயும் நான் முதலாவது இணைக்கிறேன். இணைச்சிருங்க. இணைச்சிட்டீங்களா? இணைச்சிட்டு எனக்கு ஓகேன்னு போடுங்க பிள்ளைகள்.
எல்லா 20 நான் என்ன செய்றேன், இணைக்கிறேன். இணைச்சு விட்டு எனக்கு ஓகேன்னு சொல்லி போடுங்கோ. நான் செல்லின விளங்கினா, நான் செல்லிய விளங்கினா, ஓகே. எல்லா கீழே இருந்து நிலைக்குத்து உயரத்துல 20 20 20 20ன்னு சொல்லி எடுத்துட்டு எல்லாத்தையும் என்ன செய்ய, இணைங்க. இணைச்சிட்டீங்கன்னு சொன்னா எல்லா 20ஐயும் இணைச்சிட்டு, இதுல இருந்து 20 இதுல இருந்து 20 இதுல இருந்து 20 எல்லாத்தையும் இணைங்க. இணைச்சிட்டு என்ன செய்யுங்க, கனெக்ட் பண்ணிருங்க. இப்ப நம்ம கீழே இருக்கிற அந்த பேஸ் எடுத்தாச்சு. அதே மாதிரி இங்க இந்த எவ்வளவு வருது, இந்த உயரம் இந்த அகலம் எவ்வளவு, 20. அப்ப இங்க எல்லாமே 20 தானே, நிலை குத்தா 20 தானடா வருது. நிலை குத்தா வாரது எல்லாமே என்ன தம்பி, 20 தான். சோ அந்த 20 எல்லாத்தையும் நாங்க திரும்ப அதுக்கு ஒரு விளையாட்டு காட்ட இயலுமா? இல்லதா காட்ட இயலும். எப்படி காட்டுற, இங்கேருந்து 20, ஏன்னா இங்கேருந்து 20, இங்கேருந்து 20, இங்கேருந்து 20 மார்க், இங்கேருந்து 20 மார்க், எல்லா 20 நான் என்ன செய்றேன், இணைக்கிறேன். எல்லா 20 நான் இணைக்கிறேன். விளைச்சா யோசிச்சு பாரு. இங்கேருந்து 20 வந்ததுன்னு சொன்னாடா எல்லா பக்கத்துலயும் 20 தானடா வருது கீழே. அதே மாதிரி இங்கேருந்து 20 வந்ததுன்னு சொன்னா எல்லா இடத்துலயும் 20 வரணுமா இல்லையா? யோசிச்சு பாரு. அப்ப இங்கேருந்து 20, இங்கேருந்து 20, இந்த பின்னுக்கு இந்த கோட்ல இருந்து 20, இந்த கோட்ல இருந்து 20, இந்த கோடு எல்லா 20ஐயும் நான் இணைக்கிறேன். இணைச்சா எனக்கு அங்கேருந்து இந்த லைன் வந்துட்டு, அங்கேருந்து அந்த லைன் ரெண்டு வந்துட்டு. விளைச்சான சொல்ல வரேன், யோசிச்சு பாரு. இந்த இதான் நான் பேஸ் வரைஞ்சுதான் பேஸ் கோடு ஃபெஸ்ட்டுக்கு வரைஞ்சது. பாக்ஸுக்கு இங்கேருந்து 20, இங்கேருந்து 20, இங்கேருந்து 20, இங்கேருந்து 20, எல்லா 20ஐயும் நான் இணைக்கிறேன். இணைச்சிட்டேன். எனக்கு என்ன வந்துட்டு, அந்த லைன் நிலைக்குத்து வெட்டு வந்துட்டு, நிலைக்குத்து பாக்ஸ் வந்துட்டு. இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு, இப்ப நான் என்ன செய்யணும், இப்ப நான் என்ன செய்யணும், நம்மளுக்கு தேவையானது தேவையில்லாதது எதுங்கிறத நாங்க சரியா விளங்கிட்டு அதை நாங்க அழிக்கணும். அதை நாங்க என்ன செய்யணும், அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு என்னது, ஓகே, நம்மளுக்கு ஃபைனலான மெயின் ஸ்ட்ரக்சர் தலை வந்துடும். என்ன வந்துடும், அப்ப சொன்ன மாதிரி தலை வந்துட்டு, தலை வந்தா சுட்டா தலை எனக்குங்கிற மாதிரி தலை வந்தா அடுத்த கட்டம் நாங்க என்ன செய்யலாம், அதுக்கு பிறகு கண்ணு மூக்கு வாய் வைக்கலாம். விளங்கிச்சா, விளங்கிச்சா? எஸ். சரி, தலை வருவாரனா அப்படித்தானே. சரி, இப்ப நான் எப்படி பாக்குறேன், எனக்கு தேவையில்லாத இந்த வடிவேல் காமெடி சுடர்மணி சுடர்மணி சொல்ற மாதிரி கவுண்டமணியா என்ன சொல்லுவாரு வடிவேல்ல, தேவையான ஆணி தேவையில்லாத ஆணி எப்படி சார் பாக்குறதுன்னு கேட்பான். நீ புடுங்குற பூரா தேவையில்லாத ஆணி தான் அப்படின்னு சொல்லுவானே, அந்த மாதிரி தான் தேவையான கோடு தேவையில்லாத கோடு எப்படி பாக்குற அப்படிங்கிறது அந்த மாதிரி தான். சோ நீ அழிக்கிறது ஃபுல்லா தேவையில்லாத கோடு தான். அந்த மாதிரி இப்ப நம்மளுக்கு எது தேவை தேவையா இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்க்கக்குள்ள விளங்கும். இந்த மேலைக்கிற பாக்ஸ் உண்மையிலே நம்மளுக்கு விளங்காதுண்ணா, தேவைப்படாதுண்ணா. முதல்ல அந்த வெளியாளிக்கிற பாக்ஸை தூக்கிடு. வெளியாளிக்கிற பாக்ஸை தூக்கிடு. தூக்கியாச்சு, வெளியாளிக்கிற பாக்ஸை தூக்கியாச்சு. ஏன்னா ஓகே, சரிதானே. எல்லா பாக்ஸையும் நாங்க என்ன செஞ்சிட்டோம், தூக்கியாச்சு. ஓகே, சரி. இப்ப அடுத்த விஷயம் என்ன, அடுத்தது நாங்க என்ன செய்யணும், இப்ப நம்மளுக்கு விளங்குற பார்ட் என்ன விளங்காது, நம்மளுக்கு மேலே இந்த மேலே பாக்ஸ் விளங்கும். இப்ப பின்னுக்கு இந்த கோடு விளங்குமா, இந்த பின்னுக்கு கோடு விளங்காது. இந்த பின்னுக்கு இந்த கோடு
விளங்காது. இந்த கீழே இருக்கிற கோடு சரியா? அப்ப நம்மளுக்கு என்னது? நம்மளுக்கு அந்த தேவையில்லாத கோடுகள் எல்லாத்தையும் நாங்க தூக்கிட்டோம். தேவையில்லாத கோடுகள் எல்லாத்தையும் நாங்க என்ன செஞ்சிட்டோம்? தூக்கியாச்சு. தட்டி தூக்கியாச்சனா? ஓகே. சரி. தூக்குனாலும் நம்மளுக்கு தேவையான பகுதிகள் சிலது அலைஞ்சிக்குமே. அப்ப அதை நாங்க என்ன செய்யலாம்? இந்த டிராவிங்ல ஒண்ணு மிஸ் ஆகுது. என்ன மிஸ் ஆகுது சொல்லுங்க. நாங்க அழிச்சதுல ஒண்ணு மிஸ் ஆகுது. என்ன மிஸ் ஆகுது? எந்த கோடு மிஸ் ஆகுது? நடுவுல வர அந்த கோடு மிஸ் ஆகுது தானே? நாங்க அழிச்சதுலடா அந்த நடுவுல வர அந்த கோடு மிஸ் ஆகுது. யாரு? எஸ். இந்த நடுவுல வர அந்த கோடு மிஸ் ஆகின. ஸோ அதையும் நாங்க கனெக்ட் பண்ணியாச்சு. நான் மெனுவல வரைகிறதால கொஞ்சம் அப்படி ஏங்கல் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். சரிதானே? நான் மெனுவல தான் வரைஞ்சிக்கிறீங்க. ஸோ ஏங்கல் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்க உங்களுக்கு கொப்பியில வரையும் போது சரியா வரும்னு நினைக்கிறேன். சரி, இப்ப விளங்கிட்டா? யோசிச்சு பாருங்க. இது 20 எல்லாமே அப்படி 20. இந்த கோடை இதை கொஞ்சம் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணோம். கொஞ்சம் ஓர ஏறி போய் இந்த படம். சரி, எல்லாமே நாங்க அந்த செட்டப் எடுத்தாச்சு. 20 20 20 20ன்னு எடுத்தாச்சு. இது வரைக்கும் சொன்னது விளங்கிட்டா? தம்பிமார் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே விளங்கிட்டா? தயவு செய்து சொல்லுங்க. சரியா? இது வரைக்கும் சொன்ன விடயங்கள் அனைத்தும் கிளியரா? ஓகே, டன். சரி, கிளாஸ் இன்ட்ரெஸ்ட் ஆகிதா இல்லாட்டி போர் அடிக்குதா? இது ஒரு மாதிரி ஜாதியா நல்லா இருக்கிற மாதிரிக்குதா இல்லாட்டி என்னடா இது தெரியாத்தனமா வந்து மாட்டிட்டோமோ இவர்கிட்ட அப்படி நிக்கிறீங்களா? உள்ளுக்கு என்ன சொல்லுது? ஓகே, சரி. உள்ளுக்கு என்ன சொல்லுது? சனா சனான்னு சொல்லுதா இல்லையே? சரிடா, ஓகேடா. சோ கவனி, இப்ப என்ன விஷயம்? இப்ப நம்ம தலைய வச்சிட்டோம். தலை வந்துட்டாரு இப்போ. இப்ப என்ன செய்யணும்? தலைக்கு கண்ணு மூக்கு வாய் வைக்கும். இப்ப என்ன செய்யணும்? கண்ணு மூக்கு வாய் வைக்கணும். இப்போ அடுத்த கட்டமா அதைத்தான் நாங்க செய்யப்போம். இப்ப நாங்க பாப்போம். நம்மளுக்கு ஒரு ஓர்டருக்கு வருவோமே. நம்மளுக்கு இந்த இடத்துல சொல்லிக்கிறாங்க என்னது? இந்த செக்ஷனை பாருங்க. எந்த செக்ஷனு? உங்களுக்கு இந்த செக்ஷனை காட்டுறேன். முதல்ல கவனிங்க. என்ன செக்ஷன்? இந்த செக்ஷன். இந்த ஒரு செக்ஷனை எடுத்துக்கிறாங்க. இந்த செக்ஷனை பார்க்க கொள்ள சொல்றாங்க. இங்க இருந்து 35 மில்லிமீட்டராம், கீழே இருந்து 35 மில்லிமீட்டராம். அப்படித்தானே சொல்றாங்க? சரி, அப்ப நாங்க என்ன செய்யலாம்? அழகா துரை, மொத்த நீளம் நம்மளுக்கு எவ்வளவு? மொத்த அகலம் 60. ஓகே, அப்ப இங்க இருந்து 35 மில்லிமீட்டர் இந்த இடத்துல ஒரு மார்க். இங்க இருந்து 35 மில்லிமீட்டர் இந்த இடத்துல ஒரு மார்க். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த ரெண்டு 35 இணைக்க போறோம். முதலாவது செய்ய வேண்டிய வேலை தான். சரிதானே? 35 ரெண்டே இணைச்சாச்சு. அடுத்தது என்ன? கீழிருந்து 35, இங்க இருந்து 35, இந்த ரெண்டு 35 நாங்க இணைக்க போறோம். இந்த ரெண்டு 35 நாங்க என்ன செய்ய போறோம்? இணைக்க போறோம். நான் கொஞ்சம் கொஞ்சம் திக்கா வரைகிறேன். என்னன்னா உங்களுக்கு அந்த திக் மார்க்கர் தேன கிடைக்கல எனக்கு. கொஞ்சம் இந்த போல்டான மார்க்கர் இன்ஷால்லா ஆர்டர் பண்ணிக்கிட்டு வந்தோடனே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியரா விளங்கும். நல்ல போல்டா வரையக்கூடாது. அதான் ஒண்ணுக்கு ரெண்டு மூணு தடவை மேல மேல கோட் அடிக்கிறேன். சரிதானே? சரி, இப்ப என்ன விஷயம்? இவங்களையும் இவங்களையும் இணைச்சிருங்க. இந்த சின்ன தம்பி இந்த சின்ன தம்பி இணைச்சிருங்க. அவரையும் அவரையும் இணைச்சிருங்க. இவரையும் இவரையும் இணைச்சிருங்க. சரியா? இப்ப நான் கருப்பு கலர்ல வாக் பண்றதுக்கான காரணம், உங்களுக்கு நாங்க வரைஞ்ச பாக்ஸ்ல இருந்து எப்படி அதை தனியா வெட்டி அதை அழிக்க மாட்டேன். அதை அழிக்க மாட்டேன். ஏன்னா ஏன் அழிக்காம வச்சுக்கிறேன்? உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வேலை கொடுக்கறதுக்காக. இதை நான் அழிக்க மாட்டேன். அப்படி இருக்கட்டும். உங்களுக்கு இந்த விலங்கு தான் டிஃப்ரெண்ட் என்னன்னு. ஓகே, சரி, கிளியரா?
மனசலாயோ என்ன சேட்டா மனசலாயோ പറയും പറയും அம்பி പറയും கவரேஜ் இஷ்யூவா இருந்தா பிரச்சனை இல்லை தம்பி. உங்களுக்கு லெஃப்ட் ஆகுறேன்னா லெஃப்ட் ஆகுங்க. கவரேஜ் இஷ்யூவா இருந்தா பிரச்சனை இல்லை. ரெக்கார்டிங் நான் இப்படி நீங்க கிளாஸ் வந்தாலுமோ வராட்டியுமே ரெக்கார்டிங் தருவேன். ஆனா அதுக்காக கிளாஸ் கண்டினியூஸா கட் பண்ணாத நான் நோட் பண்ணுவேன் யார் வாராங்க இல்லைன்னு. சரிதானே? எஸ் 35 மில்லிமீட்டர்டா என்ன சொல்லும் 3.5 சென்டிமீட்டர் அவ்வளவுதான். உங்களோட ரூலர்ல 3.5 சென்டிமீட்டர் அவ்வளவுதான். அவ்வளோ படிச்சுட்டு தானே எல்லாரும் வந்துக்கிறீங்க. ஏன்னா ஸோ உங்களுக்கு இந்த அமைப்பு பாடம்ன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். இன்ட்ரெஸ்ட் வச்சு செய்யற ஒரு பாடம் மெட்ஸ் பாடத்திலேயே. ஏன்னா சோ அதை வச்சு நீங்க யோசிச்சு பாருங்க. 35 சென்டிமீட்டர்னா 35 மில்லிமீட்டர்னா 3.5 அவ்வளவுதான். இங்க இருந்து 3.5 3.5 3.5 3.5 இவங்க எல்லாத்தையும் இணைச்சாச்சு. சரி, இப்ப அடுத்து என்ன செய்வோம் நாங்க? அடுத்த ஸ்டெப்பா வரும் இவர் இந்த பீலி. யாரு இந்த பீலியை காட்டுறாங்க? என்ன சொல்றாங்க? இந்த பேஸ் கோட்ல இருந்து இந்த மூளை கோட்ல இருந்து 15 மில்லிமீட்டர் தள்ளி அதுல இருந்து 10 மில்லிமீட்டர் தள்ளி ரெண்டு கோடு வருது. 15 மில்லிமீட்டர் தள்ளி ஒரு கோடு, 10 மில்லிமீட்டர் தள்ளி ஒரு கோடு. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? எஸ், ரூலரை பிடிப்போம். இங்க 0 பிடிச்சி 15 மில்லிமீட்டர் ஒரு கோடு, 10 மில்லிமீட்டர் ஒரு வெட்டு, 15 ஒரு வெட்டு, 10 ஒரு வெட்டு. அதே மாதிரி இங்க என்ன செய்வேன்? 15 ஒரு வெட்டு, 10 ஒரு வெட்டு. அதே மாதிரி இந்த கோடு நம்ம ஆல்ரெடி அடிச்சு கோடிக்கு தானே. இந்த கோட்ல இருந்து நான் என்ன செய்றேன்? 15 ஒரு வெட்டு, 10 ஒரு வெட்டு. இங்க இருந்து 15 ஒரு வெட்டு, அடுத்தது 25 ஒரு வெட்டு. அந்த மாதிரி அப்படிதான் ரூலர் இப்படி பிடிக்க கூடாடா. உனக்கு தெரியுமே, இது 15, இது 25 நீக்கும். அப்ப என்ன அர்த்தம்? இங்க இருந்து 15, இங்க இருந்து 10, அப்பதான் அடுத்த 25. திரும்ப திரும்ப அளந்துகிட்டு இருக்காத, ஒரே டைம்ல வச்சு வெட்டிடு. 15 ஒரு வெட்டு, 25 ஒரு வெட்டு. அப்படின்னா 15க்கு அடுத்த 25 அர்த்தம் என்ன? அந்த கேப் 10 மில்லிமீட்டர். 25 15 போட 10 மில்லிமீட்டர். உனக்கு விளங்குறதுக்காக சொல்றேன். விளங்குதா? ஓகே. அதே மாதிரி தான் 15 ஒரு வெட்டு, 25 ஒரு வெட்டு. இந்த நேருக்கு உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க வரைஞ்ச கோடு அடையாளம் நீக்கும். அந்த அடையாளத்தை வச்சு பாருங்க, உங்களுக்கு சின்ன மெல்லிய கோடு அடையாளம் விளங்க அழிச்சிருப்பீங்க நீங்க. அப்ப அதுல இருந்து 15 ஒரு வெட்டு, 25 ஒரு வெட்டு. இப்ப நான் என்ன செய்யறேன்? இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க பாப்போம். இவங்களும் இணைச்சிட்டா சரி. அடுத்து என்ன செய்யறேன்? இவங்களை ஃபுல்லா அணைக்க தேவையில்ல, நம்மளுக்கு ஓரளவு கீழே போய், ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இந்த இடத்துல எவ்வளவு ஆழம் தந்திக்கிறாங்க. 15 மில்லிமீட்டர் தான் ஆழம் உள்ளுக்கு இறங்குது. அப்ப இந்த இடத்துல சரியா 15 கிட்ட ஃபுல்லா கீழே வரைக்கும் இழுக்கா தேவையில்ல. இங்க இருந்து 15 மில்லிமீட்டர் கீழே இறங்குனதும் இந்த ரெண்டு 15 நாங்க இணைச்சு விட்டா சரி. நம்மளுக்கு நேருக்கு தான் இந்த கோடு அடிச்சேனா. இது வந்துட்டா இது வந்துட்டா ஓகே. 15 ஒரு வெட்டு, 25 ஒரு வெட்டு, 15 ஒரு வெட்டு, 25 ஒரு வெட்டு, அப்படி 3 இடத்துல வெட்டிட்டு சரி எங்கால இறங்குற துண்டு நம்மளுக்கு தெரியுமே. பாருங்க, நம்மளுக்கு அளவீடுகள் இந்த இடத்துல எப்படி குறிச்சு காட்டிக்கிறோம், இப்படி குறிச்சு காட்டிக்கிறோம். நம்மளுக்கு இப்ப சின்ன இடைவெளிகளை கொண்டு போயிட்டு நம்ம என்ன செய்யறது? இந்த அளவில் 15 குறிக்கலாம், இப்படி குறிச்சு காட்டலாம். அந்த அளவே இப்படி அளவு குறிக்கிறதுன்னு நிறைய முறைகள் இருக்குது. இப்படியும் குறிக்கலாம். அதான் நான் அந்த இடத்துல குறிச்சிக்கிறேன் 15 மில்லிமீட்டர் சொல்லி போட்டு. அதான் என்ன செஞ்சுக்கிறேன்? 15 மில்லிமீட்டர் காட்டிக்கிறேன். சரி, அதாவது 10 மில்லிமீட்டரோட குறைவான அளவுகள் வரக்குள்ள வெளியால இருந்து அளவுகளை குறிச்சு காட்டுறது. இந்த பாருங்க, இந்த இடத்துல 15 போட்ட அர்த்தம் என்ன? இது உள்ளுக்கு இந்த 15 குறிக்குது. அளவுகள் குறிக்கிறதுக்குன்னு சில சில நுட்ப முறைகள் இருக்குது, ஸ்டாண்டர்ட். அதை நான் உங்களுக்கு போக போக சொல்லி தருவேன். இது வரைக்கும் வரைஞ்சிட்டீங்க தானே? அப்ப என்ன செஞ்சீங்க? 15 ஒரு வெட்டு, 25 ஒரு வெட்டு, 15 ஒரு வெட்டு, 25 15 ஒரு வெட்டு, 25 வெட்டு. நம்மளுக்கு இந்த இடத்துல இது இறக்கம் 15 தானே வர 15. இப்ப நம்மளுக்கு தெரியும் என்ன? இந்த சின்ன துண்டு விளங்காது. நம்ம இந்த சின்ன துண்டு விளங்காது, வெட்டுப்பட்டுட்டு போயிட்டே. இப்ப நான் என்ன செய்யலாம்? இந்த கோடிக்கு தான், இந்த கோடு மாதிரி இந்த இடத்துல ஒரு கோடு இப்படி போகுமா? அவளுக்கு சின்ன ஒரு கோடு கையால் அடிக்கிறேன், அவ்வளவுதான். இந்த கோட்டுக்கு சமாந்தரம் ஒரு கோடு இந்த இடத்துல இப்படி அடிக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல இப்படி ஒரு நெலிக்குத்து கோடு உள்ளுக்கு வெட்டு இறங்குமா இல்லையா? வெட்டு வரும். விளங்கிட்டானே செஞ்சு.
நான் என்ன செஞ்சேன்னு விளங்கிட்டா? நான் என்ன செஞ்சேன்னு விளங்கிட்டா? உள்ளுக்கு அந்த உள்ளுக்கு அந்த வெட்டு காட்டினா இல்லையா? எப்படி காட்டினேன்? சமாதானம் பிடிக்கிறேன். நம்மளுக்கு தெரியும் ஒரு கெப்புக்கு சமாதானம் பிடிக்கக்குள்ள விளங்கும் தம்பி. இப்போ ரூலர் இப்படி பிடிக்கக்குள்ள அந்த ரூலர் இப்படி சரிஞ்சு போதா நேரா போதா இன்னொரு கோடோட கம்பேர் பண்ணுங்க. இப்போ நீங்க இந்த இடத்துல ஒரு கோடு அடிக்கும், இந்த இடத்துல ஒரு கோடு இது ஆல்ரெடி இந்த கோட்டுக்கு சமாந்தரம் எந்த இடத்துல ஒரு கோடு இப்படி அடிக்க போறீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல ரூலர் இப்படி பிடிக்கக்குள்ள இந்த இந்த இடைவெளியை பாருங்க. இந்த இடைவெளி உங்களுக்கு விளங்கும். நேரா போகுது. சப்போஸ் இந்த இடைவெளி இப்படி நேரா இல்லாம இப்படி இருந்தா என்ன அர்த்தம்? பாருங்க, இப்படி ரூலர் பிடிக்கல விலங்கு தானே, இந்த இடைவெளி கூடுது. அப்ப சமாந்தரம் இல்ல. சில நேரம் இப்படி பிடிக்கல, இந்த இந்த கோடு இப்படி ரூலர் இப்படி பிடிக்கல விலங்கு உங்களுக்கு. இது பாருங்க இப்படி குறைஞ்சிக்கிட்டு போகுது. அப்படின்னா இந்த இடத்துல அடிக்கிற கோடு இப்படி சமாந்தரமா வராது. அப்ப நாங்க ரூலர் இப்படி பிடிக்கும் போது நம்மளுக்கு விளங்கணும் பிள்ளைகள். இப்ப நம்ம ரூலர் இப்படி பிடிச்சோன்னு சொன்னா நம்மளுக்கு விளங்கணும். கண் மட்டும் பார்க்கக்குள்ள விளங்கணும். கண் நேரா இருந்தா எல்லாருக்கும் இது சரியா விளங்கும். இந்த இடைவெளி சரியா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்க அடிக்க போற கோடு அதுக்கு சமாந்தரமாகத்தான் இருக்க போகுதுன்னு அர்த்தம். சமாந்தரம் பிடிச்சி வரையத்தான் இங்குது. ரொம்ப யோசிச்சு டென்ஷன் ஆக தேவையே இல்லை. கிளியரா? சரி, இப்ப அதுவும் முடிஞ்சு. இப்ப என்ன செய்யணும்? இந்த இடத்துல ஒரு கேம் காட்டலாம். எப்படி காட்டலாம் சொல்லுங்க? இவருடைய ஆழம் 20 மில்லிமீட்டர். இந்த தந்திக்கிறான்னு பாருங்க, 20 மில்லிமீட்டர். இதுவும் அதே நேருக்கு தானே இது பாருங்க, அதே நேருக்கு தான் எல்லாமே 20 மில்லிமீட்டர்ல தான் ஆழம். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? முதலாவது வேலை என்ன செய்ய போறோம்? இங்கேருந்து 20 மில்லிமீட்டர் ஒரு மார்க், இங்கேருந்து 20 மில்லிமீட்டர் ஒரு மார்க், இங்கேருந்து 20 மில்லிமீட்டர் ஒரு மார்க். இப்ப எல்லா 20 முதல்ல இணைச்சிருவோமா? இணைச்சிருவோம். நம்மளுக்கு இன்னொரு விஷயம் தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன, நாங்க ஆல்ரெடி இந்த இடத்துல வரைஞ்ச ஒரு கோடு உள்ளுக்கு தானே, இந்த கோடு உள்ளுக்கு தானே, உள்ளுக்கால ஒரு கோடு மறைஞ்சு அழிச்சிருப்போம், மெல்லிசா விளங்கும் நம்மளுக்கு பார்க்கக்கொள்ள. அப்ப அதுலயே நாங்க என்ன செய்வோம்? இங்கேருந்து 20 மார்க் பண்ணி அவரை நாங்க இணைச்சிருவோம். நான் சொன்னது விளங்கிட்டா? ஆல்ரெடி நாங்க வரைஞ்ச கோடு உள்ளுக்கால போவோம், பின்னுக்கால அதை நாங்க அழிச்சோம் ஃபெஸ்ட்டுக்கு. இப்ப நம்மளுக்கு அது நார்மலா இப்ப தேவைப்படுது லைட்டா, என்னத்துக்கு? சில டிராவிங் வரைகிறதுக்காக. அப்ப அவரையும் லைட்டா நாங்க என்ன செய்வோம்? 20 20 20 20ன்னு சொல்லி வல பக்கத்திலிருந்து இடப்பக்கமாக அந்த எல்லா கோட்லையும் இழுத்து 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 இந்த 4 கோட்டை இணைச்சு விடுங்க. இணைச்சிட்டீங்களா? தம்பிமார் இருக்கீங்களாடா? இங்க ஒருத்தர் தனியா கத்திக்கிட்டு பாவண்டாண்ணா. டேய் சத்தமூன்னு போடுங்கடா. இருக்கீங்களா இல்லையா? கதற விடாங்க நம்மள. ஓகே, சோலி முடிஞ்சு. சரி, ஓகே, சரி. இப்ப இது வந்துட்டு இப்ப என்ன செய்யலாம்? இப்ப அது முடிஞ்சு தானே. இப்ப என்ன செய்யலாம் நாங்க சொல்லுங்க பாப்போம். இப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல அடுத்த கேம் தராரு. என்ன தராரு புள்ள? இங்க இருந்து 10. அப்ப நம்ம அழகா இந்த ஒரு விஷயத்தை பிடிக்கலாம். இது சைஃபராக இருந்தா இது 10 இருக்கும். 10ல இருந்து 15 போட்டா எவ்வளவு? 25. 25ல இருந்து 15 போட்டா 35, 40. 40ஓட பார்த்து இது போனா 60. அப்படித்தான் 60 வந்துச்சு. அப்ப இந்த மார்க்க ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ட்ரிக்ஸ். 10ல இருந்து 15, 10ல 15 போனா 25 தானே கூட்டுப்பட்டா, 15ஓட திரும்ப 15ஓட கூட்டுப்பட்டா 40. அப்ப உடனே நாங்க என்ன செய்ய போறோம்? பென்சிலை கொண்டு போயிட்டு அழகா ரூலர் வர பிஸ்மி சொல்லி இந்த இடத்துல வச்சு 10ல ஒரு மார்க், 25ல ஒரு மார்க், 40ல ஒரு மார்க், அது முடிச்சு. 10ல ஒரு மார்க், 25ல ஒரு மார்க், 40ல ஒரு மார்க். அதே கேம் 10ல ஒரு மார்க், 25ல ஒரு மார்க், 40ல ஒரு மார்க், 10ல ஒரு மார்க், 25 ஒரு மார்க், 40 ஒரு மார்க். ஏன்னா அடுத்தது என்ன? இப்ப நாங்க இந்த 3 மார்க்கே நாங்க இணைக்க போறோம். சரிதானே? அப்படித்தானே செய்யணும். நாங்க இந்த 3 மார்க்கையும் இணைக்க போறோம். இணைச்சிட்டோமா? அதே மாதிரி நாங்க என்ன செய்வோம்? இந்த இடத்துலயும் பின்னுக்கு வர கோட்லையும் 10ல ஒரு மார்க். நம்ம அது அந்த அந்த இடத்துல அது தேவைப்படாது. ஏன்னா இந்த இடத்துல இது அழிஞ்சு போய் இந்த இடத்துல இந்த துண்டு அழிப்படும். ஏன்னா இப்ப இதுல இந்த சரியா நம்மளுக்கு என்ன விளங்கும்?
சரி, இதுல இந்த 20 மில்லிமீட்டர் இறக்கியாச்சு. இதோட இணைக்க தான் இது. நான் சொல்றது விளங்கிச்சா? என்ன செஞ்சேன்னு விளங்குதா? ஆ? நான் சொல்ல விட விஷயம் விளங்கிட்டா? திரும்ப சொல்லவா? திரும்ப அழிச்சிட்டு விளக்கப்படுத்தவா இதை என்ன செஞ்சேன்னு? திரும்ப அழிச்சிட்டு இதை விளக்கப்படுத்தவா? ம்? திரும்ப விளக்கப்படுத்தவா வேணாமா? ஓகே, திரும்ப கவனி. இந்த பாட்டை மட்டும் திரும்ப எக்ஸ்பிளனேஷன் பண்ண ஈஸி. நான் வந்து இப்போ நான் ஃபர்ஸ்ட் வரைஞ்ச முறை இது இது இந்த மாதிரி ஒரு முறையை சொல்லித்தரேன். இன்னும் கொஞ்சம் கவனி. இப்போ இந்த இடத்துல எப்படி தானே வாரேன்? ஓகே, இப்படி தானே இது நம்மளுக்கு தெரியுமே. இங்கேருந்து 20, இங்கேருந்து 20, எல்லாமே எல்லா 20ஐயும் நாங்கள் முதல்ல இணைச்சிருவோம். எல்லா 20ஐயும் நாங்கள் இணைச்சிட்டோம். பின்னுக்கு கோடு அடிக்காதீங்க. பின்னுக்கு கோடு அடிக்க தேவையில்லை. ஃபர்ஸ்ட்டுக்கு நான் இந்த மாதிரி செய்யலாம். சரி தானே? இப்போ நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரி என்ன செய்யலாம்? 10ல் ஒரு மார்க், 20ல் ஒரு மார்க், 10ல் ஒரு மார்க், 25ல் ஒரு மார்க், 40ல் ஒரு மார்க். இப்போ நான் அதே மாதிரி இந்த 3 பக்கம் அடிச்சு நினைச்சேன். 10ல் ஒரு மார்க், இந்த 10, இந்த 10, இந்த 10, இந்த 10 எல்லாம் இதை இணைக்கிறேன். இந்த 25, இந்த 25 இணைக்கிறேன். இந்த 40, இந்த 40 இணைக்கிறேன். சரியா? இது விளங்கிட்டா? முதல்ல இதை சொல்லு. 10ல், 25ல், 40ல். இது விளங்கிட்டா? 10ல் ஒரு மார்க், 25ல் ஒரு மார்க், 40ல் ஒரு மார்க். இந்த மூணையும் நான் அடிச்சு இணைக்கிறேன். இது விளங்கிட்டா? இது விளங்கிட்டா? சரி, வெரி குட். இப்போ நான் என்ன செய்யலாம்? இப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த ரெண்டாவது கட் வந்து உள்ளுக்கால வர, இது வெளியால வர. இப்போ நம்மளுக்கு இந்த கட் அழிக்கணும். இந்த கட் அழிப்படுது. இந்த துண்டு அழிக்கலாம். இப்போ இதுல இந்த டிசைன் வந்துட்டு நம்மளுக்கு என்ன செஞ்சிட்டோம்? ஓகே, இந்த டிசைன் வந்துட்டு. அப்ப இந்த பானா டிசைன் வந்துட்டு இப்ப நம்மளுக்கு என்ன செய்யலாம்? இந்த துண்டு அழிக்கிறோம், இந்த துண்டு அழிக்கிறோம். இது விளங்கிட்டா? இது வரைக்கும் சொன்னது கிளியரா? இது வரைக்கும் சொன்னது கிளியரா? தயவு செய்து கெஞ்சி கேட்கிற ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. சரியா? நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னு சொன்னா நான் கிளாஸை முடிச்சுட்டு போக வேண்டி வரும். இடையில நிப்பாட்டிட்டு உங்களோட நல்லதுக்காகத்தான் பொறுமையா திரும்ப திரும்ப விளக்கப்படுத்திட்டேன். சரியா? ஓகே. இப்ப நாங்க என்ன செய்யலாம்? இப்ப நம்மளுக்கு தெரியுமே இந்த பக்கம் ஓகே. இந்த பக்கத்துல என்ன பிரச்சனை நம்மளுக்கு? இந்த இடத்துல ஒரு கோடு இப்படி நிலைக்குத்தா வருவார். நம்ம இந்த இடத்துல இப்படி ஒரு கோடு என்ன செய்வார்? இப்படி சரிஞ்சு போவார். அது நம்மளுக்கு அது சமாந்தரம், இதுக்கு சமாதானம் பிடிச்சி இதை கோடு, இந்த இதுக்கு சமாதானம் பிடிச்சி இந்த கோடு அடிக்க தான் இது. இப்போ நம்மளுக்கு என்ன அடுத்தது? இந்த பாடம் நாங்கள் ரெடி பண்ணோம். இந்த பாடம் ரெடி பண்ண நம்மளுக்கு தெரியும் இந்த இடத்துல எவ்வளோ வருவார். இந்த இடத்துல சரியா நாங்கள் கோடு பிடிச்சி நாங்கள் சொன்னோம் இந்த கோடு பிடிச்சி அடிக்கிறது. இதுல இருந்து சரியா 20 மில்லிமீட்டர் இறக்குங்க. இறக்கிட்டீங்கன்னு சொன்ன இதை அழிக்க தான். இதை அழிச்சிட்டு இதுலேருந்து சரியா 20 மில்லிமீட்டர் இறக்குங்க. நம்மளுக்கு வழங்கும் 20 மில்லிமீட்டர் எவ்வளோ இறக்கணும்னு. இந்த இடத்துல சரியா 20 மில்லிமீட்டர் இறக்குங்க. இந்த இடத்துல சரியா 20 மில்லிமீட்டர் இறக்கி போட்டு இந்த 20 இதையும் கனெக்ட் பண்ணுங்க. இதையும் கனெக்ட் பண்ணுங்க. இப்போ அந்த கட்டும் வந்துட்டு இப்போ நம்மளுக்கு என்ன செய்யலாம்? ஃபைனலாக படம் முடிஞ்சதுன்னு சொன்னால் டார்க் பண்ணுற வேலைக்கு இது கொஞ்சம் ஃபைனலான அந்த வியூவை அழகா டார்க் பண்ணணும்.
நம்மளுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் வியூவை நான் உங்களுக்கு இந்த இடத்துல ப்ளூ கலர்ல காட்டுறேன். சரி, அப்ப உங்களுக்கு இதுல படம் வந்துட்டா சரி, இப்ப கிளியரா பிள்ளைகள் என்ன நடந்துக்குதுன்னு விளங்கிட்டா? இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு விளங்கிட்டா? கிளாஸ் முடியல, இன்னும் இருக்குது நிறைய பாக்குறதுக்கு. சரி, இப்போ இப்ப நீங்க எல்லாமே அளவுக்கு தானே வரைஞ்சீங்க. சரி, இப்ப இதுல இன்னொரு விஷயம் நாங்க இன்றைக்கு பார்க்க போறோம். என்னது? இப்ப நாங்க வரைஞ்ச பாட்ட 3 விதமான வியூவை நாங்க பார்க்க போறோம். இந்த வரைஞ்ச பகுதியில 3 வியூ. என்ன அந்த 3 வியூ எல்லாருக்கும் வந்துச்சா? ஓகே, எல்லாரும் எனக்கு இத போட்டோ பிடிச்சி, சரியா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், இன்னைக்கு உள்ள கிளாஸ்ல எக்ஸ்பீரியன்ஸோட போட்டோவுக்கு கீழே அதை நீங்க டைப் பண்ணி, இன்றைக்கு கிளாஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத டைப் பண்ணி நீங்க என்ன செய்யணும்? எனக்கு அப்டேட் பண்ணணும். இன்றைக்கு கிளாஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத அப்டேட் பண்ணணும். சரியா? ஓகே, இந்த போட்டோ பிடிச்சி எனக்கு அனுப்பணும். எல்லாரும் போட்டோ கீழே இந்த டெக்ஸ்டா உங்களுக்கு வரும், எனக்கு வரணும். ஓகே, இப்போ அடுத்த விஷயம் என்னங்கிறத நான் கொஞ்சம் பார்க்கணும். இப்போ இந்த டிராவிங்கை பொறுத்த மட்டும் நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, 3 விதமான பாயிண்ட் வியூவை நான் எடுக்கிறேன். என்ன வியூ? 3 விதமான வியூ எடுக்கிறேன். இப்போ நான் இந்த பக்கம் எடுக்கிற வியூவை நான் சொல்றேன், இந்த பக்கம் நான் எடுக்கிற வியூவை நான் சொல்றேன். இந்த பக்கம் எனக்கு ஒரு வியூ வருது. அடுத்த மேலிருந்து பார்க்கும்போது ஒரு வியூ கிடைக்கும். இந்த 3 வியூ நான் சொல்லலாம் எப்படின்னா, ஃப்ரண்ட் வியூ, சைட் வியூ, பிளேன் வியூ. ஸோ நான் இதை சொல்லலாம் எப்படி? இதை சைட் எடுத்து அது ஃப்ரண்ட், அதான் ஃப்ரண்ட் எடுத்து நம்ம உதாரணத்துக்கு இதை சொல்றேன். என்னது? சைட் வியூ. இதை நான் சொல்றேன் ஃப்ரண்ட் வியூ, முகப்பு தோற்றம். இதை நான் சொல்றேன் பிளேன் வியூ. பிளேன் வியூ. ஸோ இந்த 3 வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த 3 வியூவும் எப்படி இருக்குங்கிறத நாங்கள் பார்க்க போறோம். சரிதானே? ஓகே, இப்போ நம்மளுக்கு தெரியும் 3 வியூ நான் தனித்தனியாக தான் வரைய போறேன். ஸோ தனித்தனியாக வரைஞ்சி அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கிளாஸஸ்ல அது என்ன ஃபார்மேட்ல, ஃபர்ஸ்ட் ஆங்கிள், தேர்ட் ஆங்கிள் ஒரு ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட்ல எப்படி வரையுதுங்கிறத இது விளங்குனா தான் அது விளங்கு. ஸோ அந்த ஃபார்மேட்டை பார்க்க முன்னுக்கு இதை எப்படி பார்க்கணும்? இந்த 3 வியூவை நாங்கள் என்ன செய்ய போறோம்? தனித்தனியாக தான் நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு வரைய போறோம். ஓகே, இந்த 3 வியூ வரைகிற அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு முதலாவது விஷயத்துக்கு வரேன். ஃப்ரண்ட் வியூ எடுப்போம். ஃப்ரண்ட் வியூவை பொறுத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஃப்ரண்ட் வியூவை பொறுத்த மட்டும் என்னது? ஃப்ரண்ட் வியூவை பொறுத்த மட்டும் என்ன சம்பந்தப்படும்? என்ன அளவுகள் சம்பந்தப்படும்? அகலம், உயரம். இது மெயின். ஃப்ரண்ட் வியூல என்ன சம்பந்தப்படுது? அகலம் தர உயரம். சைட் வியூக்கு நாங்க வருவோம். சைட் வியூல என்ன சம்பந்தப்படுது? நீளம் தர உயரம். நான் இப்ப சொல்ல போற விஷயம் உங்களை அறியாமலே நான் சொல்றேனே, உங்களை ட்ரைன் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இப்ப உங்களுக்கு விளங்காது நான் சொல்ல இன் ஃபியூச்சர் விளங்கும். பாருங்க, இது ஒரு 3-4 கிளாஸ் போகல, இதுக்கு தான் இந்த மாதிரி இந்த ஃபார்மேட்ல போனாரா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. ஓகே, அடுத்தது பிளேன் வியூ அப்படிங்கிறது என்ன வரும் சொல்லுங்க? நீளம் தர அகலத்தை குறிக்குது. இப்ப விளங்கிட்டா? அப்ப இந்த 3 வியூலையும் 3 விதமான அளவுகளையும் நாங்க குறிச்சிடும். நம்மளுக்கு தெரியும் எவ்வளவு அகலம்ங்கிறது எவ்வளவு சொல்லுங்க? எவ்வளவு? ஃப்ரண்ட் வியூக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? இப்போ ஃப்ரண்ட் வியூக்கு
ஏன்னா ஃப்ரண்ட் வியூ பொறுத்த மட்டும் நாங்க எடுப்போம். ஃப்ரண்ட் வியூவை நாங்க இப்ப வரைய போறோம். இந்த இடத்துல எப்படி வரப்போகுது இந்த படம்? நம்மளுக்கு என்னத்தா இருந்தாலும் ஃப்ரண்ட் வியூ அகலம் எவ்வளோ? 80, 60, உயரம் வந்து 70. அப்ப 60க்கும் 70க்கும் மேல இந்த படம் வெளியால போவாது. இதுதான் ஃப்ரண்ட் வியூட பாக்ஸ். அடுத்த சைட் வியூட பாக்ஸ் எடுங்க. எவ்வளோ? 80, 70க்கு வெளியில் இந்த படம் வெளியால போகாது. அப்படித்தானே? இந்த படம் வந்து இந்த ரெண்டு பெருமானத்துக்கு வெளியே, இந்த ரெண்டு நீளத்துக்கு வெளியால போகாது. உண்மை தானே? ஆமாவா இல்லையா? போகாது. பிளேன் வியூ எடுங்க. ஓகே, இதுல ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? பிளேன் வியூ எடுக்கிறதுல ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை சொல்லுங்க? பிளேன் வியூ எடுக்கிறதுல என்ன பிரச்சனை? நிறைய பேர் பிளேன் வியூ வந்து ரெண்டு மாதிரி எடுப்பாங்க. பிளேன் வியூவை செலாக்க வந்து இப்படி வரைவாங்க. எப்படி? அதாவது அகலம் வந்து எப்படி? அகலம் வந்து 60, 80 செலாக்க இப்படி வரைவாங்க. சிலாக்கள் இப்படி வரைவாங்க. இதுல எது வரும்? ஃபர்ஸ்ட் ஒன்னா செகண்ட் ஒன்னா எது வரும் சொல்லுங்க நீங்க? ரெண்டுமே பிளேன் வியூ தானடா. ரெண்டுமே பிளேன் வியூ தானே. எஸ். நம்மளுக்கு ஃப்ரண்ட் வியூவை நாங்க எடுத்தோம் அப்படின்னு சொன்ன தம்பி, ஃப்ரண்ட் வியூ நாங்க எடுத்தோம்டா நம்மளுக்கு என்ன சொல்லலாம்? இது என்னது? அகலம். இது என்னது? உயரம். அகலம்ங்கிறது நாங்க சொல்லலாமே எவ்வளோ? 60 மில்லிமீட்டர். உயரம் எவ்வளோ? 70 மில்லிமீட்டர். அடுத்து நாங்க சொல்லலாமே என்ன? நீளம். நீளம் எவ்வளோ? 80 மில்லிமீட்டர். உயரம் எவ்வளோ? 70 மில்லிமீட்டர். இப்ப பிளேன் வியூவை பொறுத்த மட்டும் நாங்க எப்படி வரையணும்? அதாவது நல்ல விலை கொள்ளுங்க. இப்ப என்ன நீங்க பாக்குறீங்க தானே? இப்ப நீங்க என்ன ஃப்ரண்ட் வியூல பாக்குறீங்க, என்னோட சைட் வியூ இந்த இங்க இருந்து பாக்குறது. இப்போ ஃப்ரண்ட் வியூல என்ன நீங்க பார்த்து ஃப்ரண்ட்ல இருந்து மேல பார்த்தா என்னோட வியூ எப்படி வரும்? ஃப்ரண்ட் வியூல அகலம் சம்பந்தப்படுது, உயரம் சம்பந்தப்படுது. இப்போ ஃப்ரண்ட்ல இருந்து மேல பார்க்கல, பிளேன் வியூல பார்க்கல, கீழே அகலம் தானே விளங்கணும். எப்பவுமே நான் சொல்ற பாயிண்ட், இந்த பாயிண்ட் ஆஃப் வச்சுக்கொள்ளுங்க. எப்பவுமே பிளேன் வியூ ஃப்ரண்ட்ல இருந்து இப்படி மேல பார்த்த மாதிரியான படத்தை தான் வரையணுமே. சோ இந்த ஃப்ரண்ட்ல இருந்து மேல பார்த்தா எப்படி இந்த படம்? கீழே அகலம் விளங்கும், கீழே அகலம் விளங்கும். அப்படித்தானே? அப்படித்தானே தம்பி? அப்ப இங்கால அகலம் வரும், கீழே அகலம் வரும். யோசிச்சு பாரு. அகலம் 60, நீளம், அதாவது ஃப்ரண்ட்ல இருந்து மேல பார்த்த மாதிரி இருக்கணும். அப்ப இது என்ன வியூ? நாங்க சொல்லுவோம் இதைத்தான் பிளேன் வியூ. சரியா? இதைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? பிளேன் வியூன்னு சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப எப்பவுமே இந்த பிளேன் வியூ நாங்க எப்படி வரையணும்? ஃப்ரண்ட்ல இருந்து மேல பார்த்த மாதிரி. யோசிச்சு பாரு. சைட்ல இருந்துடா மேல பார்த்து எப்படி வரையும்? நீளம் இப்படி அகலம் இந்த மாதிரி வரும். ஃப்ரண்ட்ல இருந்து மேல பார்த்து எப்படி வரும்? அகலம் நீளம் வரும். அப்ப நாங்க எப்பவுமே எப்படி வரணும்? இந்த முறையில தான் நாங்க வரையணும். எப்பவுமே ஃப்ரண்ட்ல இருந்து மேல பார்த்த மாதிரி அந்த படத்தை தான் நாங்க வரையணும். ஃப்ரண்ட்ல இருந்து மேல பார்த்த அந்த படம், அந்த வியூ எப்படி இருக்குமோ அதை தான் நாங்க வரையணும். எஸ். சைட்ல இருந்து அந்த வியூ வராது, நாங்க வராது. அதே வராதுங்கிறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டுக்கு இதை விளங்குங்க. ஃப்ரண்ட்ல இருந்து வர மாதிரி தான் அந்த பிளேன் வியூ வரணும். இப்போ நாங்க வருவோம், ஃப்ரண்ட் வியூ நாங்க எடுப்போம். ஃப்ரண்ட் வியூல நம்மளுக்கு என்ன சொல்றாங்க? 20 மில்லிமீட்டர் உயரத்துல ஒரு கோடு போறாரு. அண்ணாச்சி வாங்க, 20 மில்லிமீட்டர், இங்க ஒரு 20, இங்க 20. ஓகே. அதுல நம்மளுக்கு தெரியும் 20ல என்னது? 10ல ஒரு வெட்டு, 25ல ஒரு வெட்டு. அப்ப 10ல ஒரு வெட்டு கோடு போகுது. 10ல ஒரு வெட்டு கோடு, 25ல ஒரு வெட்டு கோடு, 40ல ஒரு வெட்டு கோடு. நான் சொல்லின விளங்குனா?
10ல் ஒரு வெட்டுக்கோடு, 25ல் ஒரு வெட்டுக்கோடு, 40ல் ஒரு வெட்டுக்கோடு. இது என்ன விளங்கிட்டா? ஃப்ரண்ட் வியூல 10ல் ஒரு வெட்டுக்கோடு, 25ல் ஒரு வெட்டுக்கோடு, 40ல் ஒரு வெட்டுக்கோடு. ஏன்னு விளங்கிட்டா? ஏன்னா முன்னுக்கு இந்த பார்க்கக்குள்ளடா இந்த செக்ஷன் தானடா விளங்கும். இது உள்ளுக்கு இருந்தாலும் நம்மளுக்கு இங்க இருந்து பார்க்கக்குள்ள இந்த உள்ளுக்கு போனதுல விளங்காதடா, பானா மாதிரி. ஜஸ்ட் கோடு தான் விளங்கும். ஆமாவா இல்லையா? கோடு கொஞ்சம் சரிஞ்சா பிள்ளைங்கண்ணா. நான் சொல்லின விளங்கினா? நான் சொல்லுன விஷயம் விளங்குதா? இது விளங்கிட்டா? எஸ். உள்ளுக்கு பள்ளம்லாம் விளங்காதே ஃப்ரண்ட் வியூல. ஓகே, அடுத்தது பாரு. இங்கேருந்து 35ஆம், இங்கேருந்து 35ஆம், இங்கேருந்து 35, இங்கேருந்து 35. அப்ப அதையும் நாங்க விளையாட்ட காட்டிடுறோம். எப்படி காட்ட போறோம்? எஸ், இங்கேருந்து 35ல் ஒரு மார்க், இங்கேருந்து 35ல் ஒரு மார்க், இந்த 35 இந்த 35 நாங்க இணைக்க போறோம். அப்ப நம்மளுக்கு இவர் பேத்துருவார் வெளியால. இது விளங்கிட்டா? இது விளங்கிட்டா? 35 35 பேய்ச்சிட்டு என்ன? ஓகே, இப்ப அடுத்த விஷயம் என்ன? நம்மளுக்கு இவர் இந்த பானா மாதிரி இருக்கிறது இங்கேருந்து பார்க்கக்குள்ள விளங்குமா? அந்த பீலி ஃப்ரண்ட் வியூல இருந்து பார்க்கும்போது அந்த பீலி விளங்குமா? ஃப்ரண்ட் வியூல இருந்து பார்க்கும்போது அந்த பீலிட கட்டமைப்பு விளங்குமா? விளங்காது தானே? விளங்காது தானே பிள்ளைகள்? எஸ். இப்ப நாங்க என்ன செய்யணும்? இதுக்கு என்ன செய்யணும்? மறைஞ்சிருக்கும் உள்ளுக்கு அந்த மறைவான பகுதிகளை நாங்க எவ்வாறு காட்டணும்? புள்ளடிக்கோடு மூலமாக புள்ளடிக்கோடு மூலமாக காட்டப்பட வேண்டும். புள்ளடிக்கோடு மூலமாக காட்டணும் சொன்னால் நம்மளுக்கு இங்க இருந்து 15 மில்லிமீட்டர்ல ஒரு கோடு தான் நாங்க காட்டணும். அந்த புள்ளடி கோடை நான் உங்களுக்கு இந்த இடத்துல ப்ளூ கலர்ல காட்டுறேன். இங்க இருந்து 15, நான் கீழ இருந்து 5, அப்ப கீழ இருந்து 5வது மில்லிமீட்டர். ஏ மறைவான பகுதிகளை நாங்க புள்ளடி கோட்டு மூலமாக காட்டுவோம். சோ அதை உங்களுக்கு அந்த இடத்துல காட்டிக்கிறேன் டொட் டொட் லைன்ல. பானா மாதிரி விளங்கணும். ஆனா பானா மாதிரி விளங்காத அந்த எங்கில இருந்து பார்க்கல. இப்போ சரிதானே? அடுத்தது நான் வரேன் சைட் வியூ. சைட் வியூ என்ன சொல்றாங்க? 20 20 மெயின் ஸ்ட்ரக்சர். அப்ப இங்க இருந்து 20ல ஒரு கோடு, கீழே இருந்து 20, கீழே இருந்து 20ல ஒரு கோடு. ஏன்னா கீழே இருந்து 20ல ஒரு கோடு, சைட்ல இருந்து 20ல ஒரு கோடு. ஓகே, இப்ப நான் என்ன செய்யணும்? நம்மளுக்கு இவர் வழங்க மாட்டார், அப்படித்தானே? அடுத்து இந்த துண்டுல இந்த பானா அந்த இதுக்குள்ள விளங்காது, இந்த பாக்ஸ் இந்த செட் விளங்காது. எல் ஷேப் வந்துட்டு, எல் ஷேப் வந்துட்டு தானே வந்துட்டு. இப்ப என்ன செய்யலாம் சொல்லுங்க? ஓகே, நம்மளுக்கு தெரியும் இங்க இருந்து 35 மில்லிமீட்டர் உயரத்துல தான் இந்த கோடு வெட்டப்படுது. அப்ப நாங்க என்ன செய்யலாம்? ஏன்னா இங்க இருந்து கீழ இருந்து 35வது மில்லிமீட்டர்ல என்ன செய்யறேன்? இங்காலையும் மார்க் பண்ணி அந்த ஒரு கோடை தான் வெட்டுனேன். ஏன்னு விளங்குதா? ஏன்னு விளங்குதா? சரிஞ்சு வருது. சரிஞ்சு வர அந்த துண்டு நம்மளுக்கு விளங்காது. சரிஞ்சா இருந்தாலும் நம்மளுக்கு நேரா இதை பார்க்கக்கூட சரிஞ்சது விளங்குமா? நேரா தான். இப்ப உங்களுக்கு என்னோட கை சரிஞ்சிக்குங்கிறத கண்டுபிடிக்கணுமா? இல்ல, சைட் வியூல தான் சரிஞ்சதுக்கா இல்லையான்னு விளங்கும். இந்த ஒவ்வொரு ஏங்களுக்கு ஏற்ற மாதிரி விளங்குச்சு என்ன சொல்லுவாருன்னு. ஓகே, நம்மளுக்கு இந்த இடத்துல கண்டுபிடிக்க இயலாது. ஏன்னா நம்மளுக்கு இங்க இது நேராய்க்குதா சரிஞ்சிக்குதான்னு கண்டுபிடிக்கல. அதே மற்ற வியூல பார்க்கக்குள்ள சரிஞ்சிக்குது. இப்படிக்கக்குள்ள சரிஞ்சா நேரா, நான் இப்ப நேரா பிடிச்சிக்கிறேனால இப்படி சரிஞ்சு பிடிக்கிறேன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்கல. ஏன்னா எஸ். அடுத்தது நம்மளுக்கு சொல்லிக்கிறாங்கன்னா இந்த இடத்துல இந்த பீலி இங்க இருந்து 10ல் ஒரு மார்க், 25ல் ஒரு மார்க் சொன்னதானே? 10ல் ஒரு மார்க், 25 மார்க். சரி, அங்க என்ன செய்யுங்க?
இங்கேருந்து கீழே 15 மில்லிமீட்டர் 15 மில்லிமீட்டர் இறக்குங்க. இதை அடிங்க, இதை அழிங்க. பீலியும் வந்துச்சு, பீலியும் வந்துச்சு. சரி, அடுத்தது என்ன? அடுத்தது என்ன? இப்படி வந்தண்டா இந்த 20 மில்லிமீட்டர் இந்த இடத்துல உடையுதா இல்லையா? அப்போ இங்கேருந்து 20வது மில்லிமீட்டர்ல நாங்கள் ஒரு கோடு அடிப்போம். கோடு அடிப்போம். ஓகே, அடுத்து இதுக்கு நேரா தான் யார் இருக்கிறாரு? உள்ளுக்கு பானை கட்ட உடையுது. ஆனா இதுக்கு நேரா இருக்கிறதால இது மறைவான பகுதி தானடா. இப்போ மறைவான பகுதியை டொட் லைன்ல காட்ட இயலுமா? காட்டதான் வேணும். ஆனா ஏன் இந்த இடத்துல காட்ட தேவையில்லைண்டா, இதுவும் இது முறை நெருக்கிக்கிறதால இந்த வெற்றிட கோடு விளங்குதே. யோசிச்சு பாருங்க, இந்த வெற்றிட இந்த கோடு வந்து விளங்குதே. இதுக்கு நேரா இவர் வாரத்தால அதை காட்ட இயலாது, தேவையில்லை. ஏன்னா ஒரே ஒரே ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வருது விளைச்சா. அந்த இடத்துல டொட் லைன் காட்டணுமான்னு கேட்டா காட்ட தேவையில்லையே. ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வாரத்தால அது காட்ட தேவையில்லை. சரியா? நான் சொல்ல வர விஷயம் விளங்கிட்டா தம்பிமார்? ஓகே, இப்போ இது கிளியர் தானே? ஓகே, இப்போ நாங்க வருவோம் பிளேன் வியூ. பிளேன் வியூன்னு சொல்லக்கல, மேல இருந்து பார்க்கல இந்த வெட்டு விளங்குமா இல்லையா? ஓகே, அப்ப இந்த வெட்டு விளங்கும். எவ்வளவு இடத்துல விளங்கும்? 20 மில்லிமீட்டர்ல விளங்கும். இங்கேருந்து 35வது மில்லிமீட்டர்ல ஒரு கோடு இந்த இடத்துல இப்படி விளங்கும். 20 மில்லிமீட்டர் கோடு இங்கேருந்து 35. அடுத்தது என்ன? இது விளங்கிட்டு தானே? ஓகே, அடுத்தது என்ன? இந்த பானா கட் இங்கேருந்து 10ல் ஒரு மார்க், 25ல் ஒரு மார்க். 10ல் ஒரு மார்க், 25ல் ஒரு மார்க். அப்ப இந்த பானா கட் வந்து மேல இருந்து பார்க்கல என்ன தந்தால் பொக்ஸா தான் விளங்கும், பள்ளம் ஈக்கிறது விளங்காது. 10ல் ஒரு மார்க், 25ல் ஒரு மார்க். சரி, அதுவும் போட்டாச்சு. அடுத்தது என்ன? அடுத்தது என்ன சொல்லுங்க? எஸ், இங்கேருந்து 20ல் ஒரு மார்க், இங்கேருந்து 20ல் ஒரு மார்க். முதலா இதை நினைச்சிருவோம். இங்கேருந்து 20வது மில்லிமீட்டர்ல, அப்ப இங்கேருந்து 20வது மில்லிமீட்டர்ல இப்படி உடையுது. ஏன்னா நாங்க அது ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்ன மாதிரி தான், 10ல் ஒரு மார்க், 10ல் ஒரு மார்க். ஏன்னா 10 10, 25 25, 40 40. பத்தில் ஒரு மார்க், 25ல் ஒரு மார்க், 40ல் ஒரு மார்க். 10ல் ஒரு மார்க், 25ல் ஒரு மார்க், 25ல் ஒரு மார்க். நம்மளுக்கு என்ன செய்யலாம்? அழகா இந்த துண்டு விளங்காது, இந்த துண்டு தேவையில்லை, இந்த துண்டு தேவையில்லை. கிளியரா? பிளேன் வியூ விளங்கிட்டா? இதுல ஏதாவது குழப்பங்கள் இருக்கா பிள்ளைகள்? இதுல ஏதாவது குழப்பங்கள் இருக்கா? ஓகே, நீங்க ஃபெஸ்ட்டுக்கு வரக்கொள்ள இந்த ஃபெஸ்ட்டுக்கு அந்த ட்ரோவிங்கை பார்த்த உடனே ஒரு மைண்ட் செட் ஒன்று வந்திக்கும். ஏன்னா இப்ப அந்த மைண்ட் செட் இப்ப இருக்குதா? இது எப்படிடா வரைய போறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ஃபெஸ்ட்டுக்கு இருந்திக்கும். இப்ப அந்த மைண்ட் செட் இருக்காண்டா எனக்கு தெரிஞ்ச மட்டுக்கும் 100க்கு 200% இருக்காது, இருக்கக்கூடாது. என்னட்ட வார பிள்ளைகளா இருந்தா சரிதானே? எஸ், ஆமா. ஸோ அதனால எனக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு ஹெல்ப், உங்களோட இந்த படத்தை வரைஞ்சி இந்த 3 வியூவையும் டார்கெட் பண்ணி அதையும் வரைஞ்சி எனக்கு அதில் ஃபோட்டோவை போட்டு உங்களோட இந்த ட்ரோவிங் கிளாஸ் சம்பந்தமான உங்களோட மைண்ட்ல இருக்கிற அந்த கமெண்ட், நஃபீஸ் சாரை பற்றி நீங்கள் இப்போதைக்கு என்ன நினைக்கிறீங்கிறத பற்றி உங்களோட கமெண்ட் அதையும் எனக்கு அப்டேட் பண்ணணும். அடுத்த கட்டமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க வாரத்துக்கு. அலேஜா நான் போன கிளாஸ் சொன்ன மாதிரி போட்டி இருக்கலாம், பொறாமல் இருக்கக்கூடாது. அலேஜா போட்டி இருக்கலாம்,
பொறாம இருக்கக்கூடாது. ஸோ போட்டி இருக்கலாம், பொறாம இருக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால இந்த வாராக்கள் இருந்தாங்கன்னு சொன்னா அவனும் படிச்சு பார்க்கட்டும், நானும் அதே செட்டை தான் படிக்கிறேன், அவனும் அதே செட்டை தான் படிக்கிறான், பாப்போம் யாரும் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுக்குது. அதுதான் போட்டி. அவன் படிச்சு அவன் மேல அவனுக்கு படிக்க ஆசையா இருக்கும். ஆனா அவனுக்கான வழிகாட்டுதல் சரியான எங்கன்னு தெரியாம இருக்கு. நீங்க சொல்லாம இருப்பீங்க, உங்களுக்கு தெரியும் ஆனா சொல்லாம இருப்பீங்க. ஸோ என்றால உங்களோட அந்த சப்போர்ட்டை கொஞ்சம் தாங்க. சரியா? நம்மட பொதுவாக வந்து நான் அன்றைக்கி இன்னொரு சேரோட கட்சினா அவர்கிட்ட போகிற எல்லாமே நம்மளோட கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவர்கிட்ட போகிறது. பொதுவாக வேற ஒரு பாடம் சேரோன்னு அவர்கிட்ட பார்த்தா அவரோட ஸ்டேட்டஸ் போட சொன்னால் எல்லா பிள்ளைகளும் ஸ்டேட்டஸ் போடுறாங்க. அலைஜா இது நம்மளோட பொடி மரம் எப்படி எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் ஸ்டேட்டஸ் போடுங்கன்னு சொன்னால் ஒருத்தன் கூட போடுறாங்க இல்லை. 1-2 பேர் சேரோட சேர் சொல்லிக்கிறாரே அந்த மரியாதைக்காக போடணுங்கிறதுக்காக போடுறானே தவிர ஒன்று மிச்சம் பேர் நான் பார்த்த வரைக்கும் போடுறதே இல்லை. என்னடான்னு பார்த்தா என்னது பசங்கடா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தெரிஞ்ச பொடியனோட பொறுத்த மட்டும் பசங்களை பொறுத்த மட்டும் ஸ்டேட்டஸ் போடுறேன்னு சொன்னா கொஞ்சம் சிக்கல். படிச்சுக்கிறத காட்டிக்கொள்ள கூடாது. சிலா கைக்கிறான் அந்த பிசிக்கல் சேர் மாறிக்கிறாங்களே அவர் என்ன நினைப்பாரோ நான் என்னுடைய ஸ்டேட்டஸை பார்த்துட்டு ஏன்னா சிலாக அந்த பயம் நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தம்பி. பிசிக்கல் சேர்மா பார்த்தா என்ன உங்களுக்கு, நீங்க காசு கட்டி தானே படிக்கிறீங்க. உங்க அம்மா அப்பா உழைக்கிற காசை செலவழிச்சு தான் படிக்கிறீங்க. சிலாக்க உழைச்சி செலவழிக்கிறீங்க கிளாஸுக்கு. ஏன்னா அவங்க ஃபீஸ் தரையிலே அவங்க நாளைக்கு A level ஃபெயில் ஆகினா போறோம் அவங்க வந்து உங்களை பார்க்க போறதுக்கு இல்லையடா. ஸோ அதனால நீங்க கட்டி படிக்கிற ஃபீஸ் உங்களுக்கானது. உங்களோட ஃபோன், உங்களோட ஸ்டேட்டஸ், உங்களோட வாட்ஸ்அப். சரியா? இது அந்த சார் பார்த்து ஏதாவது சொல்லிடுவாரோ, இந்த சார் பார்த்து ஏதாவது பண்ணிடுவாரோ, இந்த சார் ஏதாவது குறை எடுத்துருவாரோ, தேவையில்லாத யோசனைகள். சரிதானே? ஓகே. ஸோ அதனால யார் என்ன சொன்னாலும் தயவு செய்து நம்மட பிள்ளைகள் எல்லாரும் ஸ்மார்ட்டா யோசிங்க. நம்மட டார்கெட் என்ன, எவன் என்ன சொல்லிட்டு போனாலும் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கட்டும், அது பிரச்சனையே இல்லைங்க. நம்மட டார்கெட் என்ன? நம்மட டார்கெட் A level ரிசல்ட்ஸ், பெஸ்ட் ரிசல்ட்ஸ் இன் ஃபியூச்சருக்கான ஸ்டெப்ஸை நாங்கள் ரெடியா ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிட்டு போகணும். அலைஜா அவன் சொல்றத சொல்லிக்கிட்டு போவான், கதைக்கிறத கழிச்சிட்டு போகட்டும், கேளு, அதை கணக்கே எடுக்க. ஏன்னா ஸோ அதனால எவன் என்ன சொன்னாலும் உங்களுக்கான ஒரு வழி இருக்கும், உங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதலுக்கு நான் இருக்கேன். ஸோ அந்த வழிகாட்டுதல் பேர்ல நீங்க வந்து உங்களோட வழியை சரியான முறையில படிச்சுக்கிட்டு போங்க. உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு பார்ட் இந்த கிளாஸ் இப்படி செஞ்சிருக்கேன்னு சொன்னா இதை விட அடுத்தடுத்த கிளாஸ் இன்னும் பெஸ்ட் ஆகிக்கும். இன்னும் ஆழமான நிறைய விஷயம் படிச்சு தர போறேன். நிறைய விஷயம் நாங்கள் இன்ட்ரெஸ்டான பார்ட் பார்க்கறதுக்கு இருக்கிறோம். ஸோ ஆனால் அதுக்கான ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் ஒன்று இந்த இடத்துல உங்களுக்கு எனக்கு தேவை. உங்களோட சப்போர்ட் ஒன்று இருந்தால் தான் நானும் இன்னும் இன்வால்வ் பண்ணி இறங்கி செய்யலாம். ரைட்டா? உங்களுக்காகத்தான் ஆஃபீஸ்லாம் செட் பண்ணி ஆஃபீஸ் செட்டப் கொண்டு வந்து ஒரு இடத்த ரெண்ட்டுக்கு எடுத்து அதெல்லாம் பிளான் பண்ணி ரன் பண்ணி கொட்டிக்கிறேன். சரிதானே? அப்போ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஒன்று இருந்தால் தான் உங்களுக்காக அந்த டியூட்ஸ் இன்னைக்கு பேப்பர் செட் பண்ணி முடிச்சாங்க. ஸோ நாளையிலேருந்து பாஸ் பேப்பர் யூனிட் வைஸாக டியூட் அடிக்க போகிறாங்க. யூனிட் வைஸாக பாஸ் பேப்பர் டியூட் அடிக்க போகிறாங்க. ஸோ அது உங்களுக்கு நான் ட்ராவிங் டியூட்டும் கட்டாயம் தருவேன். நான் யூனிட் வைஸாக செலக்ட் பண்ணி எம்சிக்கு தனியாக பார்ட் 2 வந்த கேள்வி எல்லாமே ஒரு டியூட்டாக உங்களுக்கு யூனிட் வைஸாக வரும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு செய்கிறேன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை இயன்றாலும் இதில் ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட், ஸ்டூடெண்ட்ஸ் டீமை ஒரு ஃபார்ம் பண்ணி நாங்கள் ஒரு ஜென்டில்மேன் டீமாக மூவ் ஆகும். ஸோ அதனால் அதை நீங்கள் யோசிங்க இன்ஷால்லா. சரிதானே? அதுக்காக நான் வந்து போய் அடுத்த பார்த்து கெஞ்சிட்டு இருங்கன்னு சொல்ல வரல. ஜஸ்ட் இப்படி ஒரு சேருதிக்கார வந்து ஜாயின் ஆகிப்பாரு, நல்லா விளங்குது, வேணா ரெக்கார்டிங்கை நீங்கள் கொடுங்க அவங்கள்ட்ட மேனேஜா, அவங்க வந்து பார்க்கட்டும், ரெக்கார்டிங்கை பார்த்து அவங்களுக்கு விளங்குமே என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ அதனால உங்களுக்கான வழியை நீங்கள் தெரிவு செஞ்சிட்டீங்க. இப்போ அந்த வழியில எந்த அளவுக்கு நாங்கள் இறங்கி ஓடணுமோ அதுக்கு நீங்கள் தயாராகும். ரைட் தானே? ஸோ இப்போ நீங்கள் டெக்னிக் செலக்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஸ்ட்ரீம் மாறி வேலை இல்லை. ஏன்னா கால் எடுத்து நான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட்டுக்கே சொன்ன ஒரு விஷயத்துல கால் எடுத்து வைக்கிறீங்கன்னா வைக்க முன்னுக்கு 1000 தடவை யோசிங்க, பிரச்சனையே இல்லை. வச்சா பிறகு யோசிக்காதீங்க. இறங்கிட்டோம் 2 லோனு பார்க்குறோம், என்ன யோசிக்கணும்? இது பிறகு வந்துட்டீங்க, இறங்கிட்டோம், வெற்றியோ தோல்வியோ முடிச்சுட்டு தான் வெளியே வரோம். வந்துட்டு இடையில பாஞ்சு வெளியால போற கேஸ்ல சரி வர. நான் உங்களுக்கு திரும்ப சொல்ற அதே விஷயம் தான். இந்த இடெக் பார்த்த பொறுத்த மட்டும் இந்த உங்களுக்கு பார்க்க விளங்குது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான நிறைய விஷயம் நம்மளோட லைஃபோட கனெக்ட் ஆகிற நிறைய யூனிட்ஸ், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், மொபைல், ஆட்டோமொபைல், கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நம்மளோட லைஃபோட கனெக்ட் ஆகிற யூனிட்ஸ் தான். சரியா? இந்த இடெக் பார்த்த மட்டும் நான் மற்ற பாடத்தை எதோ சொல்றதுக்கு இல்லை. ஆனா இடெக் பார்த்த பொறுத்த மட்டும் படிச்சு வீணாகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை.
100க்கு 200% நான் சொல்வேன். இதுல இருக்கிற எந்த யூனிட்டுமே ஒரு சொட்டு கூட வீணாகாது. நீ படிச்சு ஃபெயில் ஆகினாலும், நான் உதாரணத்துக்கு சொல்றேன், படிச்சு ஒருத்தன் இடெக் படிச்சு ஃபெயில் ஆகினாலும் அவனுக்கு இடெக்ல ஏதாவது ஒரு யூனிட் அவனுக்கு மண்டையில நிற்கும். அது படிச்சது ஞாபகத்துல நிற்கும், ஷுவரா நிற்கும். இல்லைச்சா? நீ எலக்ட்ரிக்கல் சைட் போனாலும் அடே இது எம்சிபி, இது ஆர்சிசிபி, இது வந்து மெயின் சுவிட்ச், இப்படி இப்படித்தான் வயர், இந்த கலர் வயர், இந்த கலர் வயர் அப்படின்னு. வாகன சைட் போனாலும் இது நீல நிற போக வருது, இது கருப்பு நிற போக வருது, இது வந்து இன்ஜின் லீக் ஆகுது, இது டெப்பட் சவுண்ட் கேட்குது, விளங்கும். பில்டிங் சைட்ல போனா சிவர் வெடிச்சுக்குது, அத்திவாரத்துல பிரச்சனையா, சிவத்துக்குள்ளால தண்ணி வருது, டிபிசி பிரச்சனையா, விளங்கும். இல்லைஜா? காணி அளக்குறது சம்பந்தமா போகல, இது லேத் மிஷின், இது வந்து செயின் சேவரிங், சார் இது லெவலிங் மிஷின், இது செயின் சேவரிங் அப்படின்னு சொல்லி விளங்கும். மிஷினரி சைட்ல போனா லேத் மிஷின், மில்லிங் மிஷின் அப்படின்னு சொல்லி அந்த மிஷினரி சைட் விளங்கும். எலக்ட்ரானிக் சைட் போனா இது டிரான்சிஸ்டர், இது தான் எரிஞ்சிக்கு போல, இந்த கெப்பாசிட்டர் தான் அடிபட்டிக்கு போல, அது உனக்கு விளங்கும். ஸோ நான் திரும்ப திரும்ப சொல்ற பார்த்தான், இடெக் என்ன சொன்னாலும் நான் அடிச்சு சொல்லுவேன், இந்த இடெக் பாடம் படிச்சு வேஸ்ட்னு எவனாவது ஒருத்தர் சொல்றான்டா, அவன் உண்மையிலே அவன் வேஸ்டா தான் இருப்பானே தவிர வேற யார் இந்த இடெக் பாடம் வேஸ்ட் இல்லை. நான் அடிச்சு சொல்வேன், இந்த பாடம் படிக்கிறதுல வேஸ்ட்னு எவன் ஒருத்தர் சொல்றானா அவன் தான் வேஸ்ட். ஏன்னா அவ்வளோக்கு ஒரு பெருமதியான பாடம் இந்த பாடம். மற்ற ஸ்ட்ரீமை நான் டிபெண்ட் பண்ணி சொல்லல, நான் என்னோட ஸ்ட்ரீம் பெஸ்ட்னு சொல்ல வரேன். ஏன்னா எனக்கு தெரியும் இந்த பாடம் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு பாடம் அப்படின்ட்டு. லைஃப் ஹெக்ஸ், அதாவது லைஃபுக்கு தெரியும் எல்லா சப்ஜெக்டும். நான் சொல்றேனே, இடெக் படிச்சு ஒருத்தர் சிவில் இன்ஜினியர் ஆகினாலும் அவனுக்கு வாகனம் வாங்குறதுல எந்த தடங்களும் வராது. என்ன விஷயம் சொல்லுவோம், அவன் வாகனத்தை பத்தி எல்லாம் தெரியும், 2 ஸ்ட்ரோக் 4 ஸ்ட்ரோக், கேம்சாஃப்ட், கிராங்க்ஷாஃப்ட், இன்ஜின் ஆர்பிஎம்ல இருந்து எல்லாமே தெரியும். அவன் எதுல படிச்சிருப்பான், லெவல்ல படிச்சிருப்பான். இடெக் படிச்ச ஒருத்தர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா போறான், அவனுக்கு வீடை பத்தி முழுக்க தெரியும், அத்திவாரத்துல இருந்து ஃபவுண்டேஷன், டிபிசி, அந்த லைன்ல இருந்து ரூஃப் வரைக்கும் அவனுக்கு தெரியும். இல்லையா? சரியா? 100% நான் சொல்லுவேன், இது நீங்க என்னத்தான் சொன்னாலும், எவன் என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை இந்த இடத்துல. அதனால நீங்க செலக்ட் பண்ணிக்கிற இந்த ஃபீல்டு பெஸ்டான ஃபீல்டு, சரியா? ஸ்மார்ட்டான ஃபீல்டு, ஃபியூச்சருக்கு நல்ல ஒரு கைடான ஃபீல்டு. ஸோ அதனால இறங்கிட்டீங்க, 2ல் 1 பார்த்துட்டு தான் மறு வேலை. இல்லையா? ஸோ அதை யோசிச்சுக்கிட்டு இன்ஷால்லா ஸ்மார்ட்டாக படிங்க, டைம் ஷெடியூல் பண்ணி வச்சு படிங்க, அப்பப்போ உள்ள பகுதிகளை அப்பப்போவே படித்து வச்சிருங்க. கடைசி நேரத்தில் படிப்போம், எக்ஸாம் நெருங்கக்குள்ள படிப்போம், டைம் இருக்கு தானே அப்படின்னு சொல்லி பார்க்க வேணாம். ஸோ அதனால ஸ்மார்ட்டாக ஃபுல் ஃபோக்கஸோட இறங்கி செய்யுங்க. இன்ஷால்லா நானும் உங்களோட சேர்ந்து ஓடுறேன். இன்ஷால்லா பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட்ஸுக்கு நாங்கள் ரெடி ஆகும். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும், see you again, God bless you, all the best.